Hello guys, first of all, good evening guys, good evening everyone. ஸோ அப்போ இன்றைக்கு என்டிஐசிடியில் டே 4 கிட்டத்தட்ட இன்றைக்கு நாம டயக்ராம் கிளாஸஸில் யூஸ் கேஸ் டயக்ராம் பார்க்க போகிறோம். முடிஞ்சா கிளாஸ் டயக்ராமையும் சேர்த்து இன்றைக்கே பார்த்துருவோம். ஸோ அப்போ இன்றைக்கு அதுக்கான கொஷின்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஸோ அதுகளுக்கான பேசிக் கன்செப்டுகள்லேருந்து நம்ம ஒன் பை ஒன்னாக போவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வர வேண்டிய ஆக்கள் வந்தாச்சு நினைக்கிறேன். அண்ட் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் சீங் மை ஸ்க்ரீன் வெல் அண்ட் ஹியரிங் த வாய்ஸ். ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் செட் பாக்ஸை யூஸ் பண்ணுங்க. ஏதாவது விஷயங்கள் சொன்னால் அதில் நீங்கள் போடுங்க, நான் பார்த்து கிளாஸஸ் எடுத்துன்னு போவேன். டோன்ட் வரி அபவுட் தட். பட் முடிஞ்ச அளவுக்கு கிளாஸஸை அட்டன் பண்ண பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் செட் பாக்ஸ்லேயே கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ள பாருங்க. அண்டர்டேக்கு அந்தந்த சாப்டர்ஸை முடியுங்க. வீடியோஸ் பெருசாக பார்த்த பாடு மாதிரி எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதால ஓகே இருக்கு அப்படி தோன்றதா, இல்லாட்டி வீடியோஸ் பார்க்கலன்னு தெரியல. பட் வீடியோஸ் பார்த்து ரிஃபர் பண்ணி திருப்ப நோட்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி கேள்விகளை பார்த்து வைக்க சொன்னான். இப்படி வெறுமனே ஒரு மணித்தில் கிளாஸ் அட்டன் பண்ணுறதால மட்டும் உங்களுக்கு நாலேஜ் வளர போகிறது இல்லை. அதை நிலைநிறுத்தி கொள்ளோண்டா ப்ராக்டிஸ் பண்ணி கேள்விகளை பார்த்து இன்னும் அதை பற்றி ஆராய்ஞ்சு டவுட்டுகளை கேட்டுத்தான் நான் படிப்பிக்கிறது. ஒரு ஃப்ளோவில் போகிறேன். பட் அந்த ஃப்ளோவில் தான் எல்லாம் வருமாண்டி இல்லை. சரியா? ஸோ 6 மாசத்துல படிக்கிற விஷயத்த நாம் 6 நாளில் படிக்கிறோம்னா அதோட அர்த்தம் நான் கன்செப்டை தான் வழங்கப்படுத்தி கொண்டு போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆகிக்குள்ள அதில் ப்ராக்டிசஸை கொஞ்சம் செய்யுங்கன்னு நான் செய்வீங்கன்னு எதிர்பார்க்குறேன். லெட் சி பார்ப்போம். சரிதானே? ரைட். ஸோ அப்போ இன்றைக்கு பேசிக்கான கன்செப்ட் ஒரு கேள்வி தந்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு கொஞ்சம் கன்செப்டுகள் தந்திருக்காங்க. நாம் அதுகளை பற்றி முதல் டிஸ்கிரைப் பண்ணிட்டு என்னென்ன விஷயங்கள் பார்த்துட்டு பிறகு மிச்சத்துக்காக இப்போமே. ஸோ முதலாவது கன்செப்ட், அப்போ இந்த கிளாஸ் கன்செப்டுகள் என்று எடுத்துக்கொண்டா ரைட். பேசிக்காக சொன்னால் லைக் ஒரு ஒரு சிம்பிள் திங். ஒரு இதில் அவங்க ரெண்டு விஷயம் மெயின் பண்ணியிருக்காங்க. முதலாவது யூஸ் கேஸ் டயக்ராம் and then class diagram, right? So actually, what is actually a UML and what are the types of UML diagrams and what is actually means use case diagram, what are the notations and what are the class diagram, what are the notations for that. So all the differences between each and every diagram in UML concepts, right? What is the purpose of UML, advantages and all the stuffs. இந்த மாதிரியான விஷயங்கள் முதல் புரிஞ்சிருக்கணும். யூஎம்எல் என்ன, யூஎம்எல்குள்ள வர விஷயங்கள் என்ன, தென் யூஎம்எல் ஏன் நாங்கள் பயன்படுத்துறோம், தென் அதில் யூஸ் கேஸ் டயக்ராம்னா என்ன, கிளாஸ் டயக்ராம்னா என்ன, இந்த விஷயம் அவன் நேரடியாக இந்த கேள்வி கேட்டுட்டு ஒரு சனாரியை தந்துருக்காங்கடா, நீங்கள் முதல் யோசிக்கணும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம். ரைட். ஸோ முதலாவது இந்த விஷயங்களை பார்த்துருவோம். ஸோ ஐ வில் ஷோ யூ தட் ஹியர் நம்ம லாஸ்ட் கிளாஸ் இஆர் டயக்ராம் பார்த்து தென் டிஎஃப்டி டயக்ராம் பார்த்து தென் நம்ம இப்போ தட் என்னது எங்களுடைய இந்த கிளாஸ் கன்செப்ட் அண்ட் யூஸ் கேஸ் கன்செப்ட்ல நிற்கிறோம். அப்போ முதல் யூஎம்எல் பாயிண்ட்ஸ்ல இருந்து நம்ம முதல் வழங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் கொஞ்சம் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு டியூட்ல நெக்ஸ்ட் கிளாஸ் அதாவது இந்த வீக் ஃபுல்லா நான் இருக்கிற எல்லா டயக்ராமும் கம்ப்ளீட் பண்ண பார்ப்பேன். எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொன்னா நம்ம வார வீக் டியூட்ஸ் நோட்ஸ்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ திஸ் த பேசிக் செக்மெண்ட். இந்த ரெண்டு விதமான விஷயங்களை பார்த்த பிறகு அடுத்த வீக்ல ப்ராக்டிகல்ஸ் அதாவது இந்த கோடிங் கன்செப்ட்கள் பார்ப்போம். பட் இதுதான் அந்த ஃப்ளோ, அதன்படி தான் போய்கிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா கிளாஸஸும் ஜாயின் பண்ணி அதில் நடக்கிற விஷயங்களை நோட் பண்ணி பிறகு வீடியோ பார்த்து ரெஃபர் பண்ணி பிறகு அதுகளை ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணுறதும் கிரேட் எடுக்கிறதும் ஓகே இருக்கு. சரியா? இப்போ படித்து வழங்குறது திருப்ப படிச்சுக்கலாம், பார்த்துக்கலாம், வேலை இருக்குது அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரீசன், செய்யாத எல்லாருமே செய்யாதது ஏன்னு சொல்லி ஒரு ரீசன் வச்சிருப்பாங்க. அதாட்டும் ரீசன் எல்லாம் இருக்காது ரைட். பட் செய்ய வேணும்னு நினைக்கிறார்கள் மட்டும் தான் செய்யறதுக்கான வழியை தேடுவாங்க. ஸோ இட்ஸ் அப் டு யூ ரைட். டோட்டலி உங்களை பொறுத்து இருக்காது. But I'm just telling, right? Okay. So பேசிக்கான கன்செப்ட் UML. ஸோ அப்போ நாம் இன்றைக்கு பார்க்க போகிற டாபிக் UML. சரியா? ஸோ UMLன்றது இட்ஸ் அ யூனிஃபைட் மாடலிங் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ரைட். பேசிக்காக சொன்னால் இட்ஸ் அ யூனிஃபைட் மாடலிங் லாங்குவேஜ். ஸோ உங்களுடைய சிஸ்டம் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு டாபிக் தான் என்ன, இந்த UML யூனிஃபைட் மாடலிங் லாங்குவேஜ். ஆக்சுவலி யூனிஃபைட் மாடலிங் லாங்குவேஜ் என்ன? ஸோ யூனிஃபைட் மாடலிங் லாங்குவேஜ்ன்றது இட்ஸ் லைக் ஒரு விஷுவலைசிங் கான்செப்ட். அதாவது ஒரு படமாக ஒரு ஒரு காட்சிப்படுத்துற ஒரு விஷயம் ரைட். அப்ப இட் இஸ் அ விஷுவல் மாடலிங் லாங்குவேஜ் ரைட். இட்ஸ் அ விஷுவல் மாடலிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணப்படுது டு என்னத்துக்கு, மேபி டிசைன் பண்றதுக்கு, விஷுவலைஸ் பண்றதுக்கு, டிசைன் பண்ணி காட்டுறதுக்கு, எதை கட்டமைக்கிற இந்த விஷயங்கள், எதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ற விஷயங்களை, எது சம்பந்தமா சாஃப்ட்வேர் சிஸ்டம். அப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி காட்டுற என்னத்த டாக்குமெண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் அல்லது ஆர்டிஃபெக்ட்ஸ், அதுல காரணிகள் ஆர்டிஃபெக்ட்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்
சிஸ்டத்தை நமக்கு காட்டுற ஒரு விஷயம் தான் என்ன, ஒரு சாஃப்ட்வேரோட கம்போனன்ட் சாஃப்ட்வேரோட ஆர்டிஃபெக்ட்ஸை டிசைன் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு நாம பாவிக்கிற ஒரு விஷுவலான ஒரு மாடலிங் லாங்குவேஜ் தான் யூஎம்எல், யூனிஃபைட் மாடலிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். அதாவது படங்களாக கீறி காட்டுற ஒரு விஷயம். இந்த சாஃப்ட்வேர் இப்படித்தான் இருக்க போகுது, இது அமைப்பு இப்படித்தான் இருக்க போகுது, இது செயற்பாடு இப்படித்தான் இருக்க போகுது, இதுல ஸ்ட்ரக்சர் இப்படித்தான் இருக்க போகுது, இதுல இப்படித்தான் ஆக்டர் ஆக்கள் சம்பந்தப்பட போறாங்க, இதுல இப்படித்தான் டேட்டா ஃப்ளோ ஆக போகுது, இதுல இப்படித்தான் என்டிட்டிஸ் இருக்க போகுது அப்படின்ற விஷயங்களை படங்களாக கீறி காட்டுற விஷயம் தான் யூஎம்எல். இந்த யூஎம்எல்க்கு கீழே தான் ஒவ்வொரு விஷயம் வருது. மேபி லைக் இந்த ஒரு பக்கம் இஆர்டி, ஒரு பக்கம் டிஎஃப்டி, இந்த பக்கம் ஆக்டிவிட்டி, ஒரு பக்கம் சீக்வன்ஸ், ஒரு பக்கம் யூஸ் கேஸ், இதெல்லாமே வரப்போகுது. அப்ப யூஎம்எல் என்றது இட்ஸ் அ மாடலிங் லாங்குவேஜ் தான், பட் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்ல. ஸோ இட்ஸ் நாட் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ஒன்றும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை, கோடிங் இல்லை, உங்களோட ஜாவா ஷீஷா மாதிரியானாக்கள் இல்லை. இவே வந்து லைக் உங்களுக்கு மாடல் பண்றதுக்கு, அதாவது மாடலா காட்டுறதுக்கு, படங்களா கீறி காட்டுறதுக்கான விஷயங்கள். அஃப்கோர்ஸ் அப்ப இந்த சேடுல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அனாலிசிஸ் அண்ட் டிசைனா நாம பாவிக்கிறதுக்கான ஒரு கன்செப்ட் தான் இது. லைக் ஒரு வார்த்தையில சொன்னா இதைதான் அந்த நாம ஒரு பில்டிங்கிட ஒரு ஒரு லே அவுட்டை நம்ம காட்டினா என்ன சொல்றோம், அதை ப்ளூ பிரிண்ட்னு சொல்றோம். அத மாதிரி ஒரு சிஸ்டத்தோட ப்ளூ பிரிண்டை தான் நம்ம யூஎம்எல் டயக்ராம்ஸினூடாக காட்டுறோம். அப்ப யூஎம்எல் பர்பஸ் என்ன? சில டைம் கேட்பாங்க பர்பஸ் ஆஃப் யூஎம்எல், சில டைம் கேட்பாங்க அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஎம்எல், சில டைம் கேட்பாங்க பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஎம்எல். அப்போ நார்மலா யூஎம்எல் ஏன் ஏன் எங்களுக்கு தேவை? யூ நோ தட் நமக்கு சும்மா ஒரு டெக்னிக்கல் டேர்ம்ஸை பயன்படுத்தி எல்லாருக்கும் எல்லாத்தையும் புரிய வைக்க முடியாது. ஏன்னாடா சில பேருக்கு அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இருக்காது. உங்களுக்கு கிளைண்டா வர ஒரு ஆள், ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பராவோ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் மேனேஜராவோ யாரோ இருக்கிற ஒரு ஆள், நீங்க உங்கள்ட்ட ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்களுக்கு இதை பற்றி புரியும் நினைக்கிறீங்களா? இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு புரியாது. அப்ப அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சிஸ்டம் இப்படிதான் ரன் ஆக போறது எப்படி காட்டுவீங்க? அவங்களுக்கு எப்படி விஷுவலைஸ் பண்ணுவீங்க? அதுக்கு தான் இந்த லாங்குவேஜஸ் இப்படி. ஸோ அப்போ பேசிக்கா ஒரு சிஸ்டத்தை புரிஞ்சு கொள்ளவும் சிஸ்டத்தோட ரெக்யர்மெண்ட்ஸை புரிஞ்சு கொள்ளவும் கூட உங்களுக்கு அவே தான் ஒரு ஹெல்ப் பண்ணுவேன். மேபி லைக் அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் த மேபி லைக் அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம் அண்ட் சிஸ்டம் ரெக்யர்மெண்ட்ஸை கிளியரா புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். உண்டு. வேற விஷுவலைஸ் பண்றதுக்கு, படங்களா கீறி காட்டுறதுக்கு, உடனே நீங்க கோடிங் அடிச்சு உருவாக்கி டிசைன் பண்ணி அப்படிலாம் பண்ணி விஷுவலைஸ் பண்றதுக்கு, விஷுவலைஸ் த சிஸ்டம் எந்தெந்த வழியில, அது இந்த ஸ்ட்ரக்சரா விஷுவலைஸ் பண்ணீங்க அண்ட் பிஹேவியர் அது என்னென்ன செய்யும்ன்றது விஷுவலைஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர்ஸ் ஆஃப் த சிஸ்டத்தை நீங்க காட்டுவீங்க. வேற இப்படி செய்து காட்டுறதால முதலே எரர்களை குறைக்க முடியும், எரர்களை ரெடியூஸ் பண்ண முடியும். ஏன்டா பிழைகள் வர சந்தர்ப்பங்கள் குறைவு. ஸோ ஒரு டாக்குமெண்டேஷனை கொடுக்க முடியும், ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனை கொடுக்க முடியும். லைக் இதைத்தான் செய்ய போறோம், இப்படித்தான் செய்ய போறோம் அப்படின்னு. ஸோ இதனாலதான் நாம வந்து லைக் என்ன சொல்றோம், பேசிக்கா இந்த கான்செப்டுகளை வந்து நாம சம்மந்தப்படுறோம். ஒரு யூஎம்எல் ஏன் எங்களுக்கு தேவை? ஸோ அப்போ அட்வான்டேஜ்ன்றது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், மேபி லைக் எரர்களை டிடெக்ட் பண்ணி ரெடியூஸ் பண்றது, சிஸ்டம் குவாலிட்டியை கூட்டுறது, டாக்குமெண்டேஷனை ரெடி பண்றது, அப்படி என்றெல்லாம் சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிய வேண்டியது இந்த யூஎம்எலோட டைப்ஸ். யூஎம்எல் டயக்ராம்ஸ் டைப்ஸ் ரெண்டா பிரியும். ஒன்றை ஸ்ட்ரக்சரல் என்று சொல்லுவோம், STRUCTURAL ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ஸ். அடுத்த பக்கம் பிஹேவியரல் டயக்ராம் சொல்லுவோம், பிஹேவியரல் டயக்ராம்ஸ். ஸ்ட்ரக்சரல் டயக்ராம்ன்றத மாறாத அமைப்பு விஷயத்தை கலைக்கிறது, அதாவது ஸ்டாட்டிக் டயக்ராம் சொல்லுவோம். பிஹேவியர்ன்றது மாறுற ஃபங்க்ஷன், தொழிற்படுற விஷயங்களை கதைக்கிறது, அதாவது டைனமிக் டயக்ராம்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த யூஎம்எல் ஸ்ட்ரக்சரல் கான்செப்டுக்குள்ள தான் இந்த ஒரு சிஸ்டத்தோட கிளாஸ் அமைப்புகள் வருது. ஸோ கிளாஸ் டயக்ராம், ஆப்ஜெக்ட் டயக்ராம், கம்போனன்ட் டயக்ராம், கணக்கே இருக்கு. நாம மெயினா எக்ஸாம்களுக்கு வரதான் நாம கதைக்கிறோம், பட் எழுதுறேன் நான் இதுல. கம்போனன்ட் டயக்ராம், டெப்ளாய்மெண்ட் டயக்ராம், இப்படி கணக்கே இருக்கு. மேபி லைக் பேக்கேஜ் டயக்ராம், ஆயிரத்தி விஷயம் இருக்கு. பிஹேவியர் டயக்ராம்ன்றதுக்குள்ள நாம பாய்க்கிறது ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கும்போது யூஸ் கேஸ் டயக்ராம். அதான் இதுல இங்க கிளாஸ் டயக்ராத்தையும் இங்க யூஸ் கேஸ் டயக்ராத்தையும் டார்கெட் பண்றாங்க கொஸ்டின்ஸ்ல. இஆர்டி ஒரு பக்கம், டிஎஃப்டி ஒரு பக்கம், இங்கால கிளாஸ் டயக்ராம், யூஸ் கேஸ் டயக்ராம். ஆனா அதை விட சீக்வன்ஸ் டயக்ராம், ஆக்டிவிட்டி டயக்ராம், மேபி லைக் ஸ்டேட் மெஷின் டயக்ராம், கம்யூனிகேஷன் டயக்ராம், அப்படி கணக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம். ஸோ இதுல இந்த கன்செப்ட், இதுல இந்த கன்செப்ட், தென் அதை தவிர தான் ஒரு பக்கம் இஆர் டயக்ராம், அது டிபிஎம்எஸ்க்கு போகுது. டிஎஃப்டி ஒரு பக்கம் மெயினா வருது. அப்ப 3 டயக்ராம் மெயினா உங்களோட டார்கெட் பண்ணப்படும். ஒன்று டிஎஃப்டி, இதுல ஏதாவது ஒரு டயக்ராம், மேபி லைக் ஆக்டிவிட்டி டயக்ராம் அல்லது யூஸ் கேஸ் டயக்ராம். ஆக்சுவலி யூஸ் கேஸ் இந்த 3க்குள்ள ஏதாவது அண்ட் இவே. ஸோ இந்த 3 வகை நாட்கள் தான் நீங்க டார்கெட் பண்ணப்படுறாங்க. எஸ்ஏடிக்கு, டிபிஎம்எஸ்ல இஆர். இதுதான்
பேசிக்கா ஒரு யூஎம்எல் சம்பந்தப்படுற யூஎம்எல்லுக்கான தேவைப்பாடுக்குரிய விஷயம். இந்த அடிப்படையில தான் நீங்க வந்து ஒரு டயக்ரத்தை கீற வேண்டிய தேவைப்பாடு வருது. இதுல இப்ப நாங்க படிக்க போற விஷயம் யூஸ் கேஸ் டயக்ராம். இதில் நாம் இன்றைக்கு பார்க்க போற விஷயம் மெயினா யூஸ் கேஸ் டயக்ராம், ரைட்? ஸோ யூஸ் கேஸ் டயக்ராம். ஸோ யூஸ் கேஸ் டயக்ராம் உங்களுக்கு தெரியும், இட்ஸ் அ பிஹேவியரல் டயக்ராம். பிஹேவியரல் டயக்ராம் அப்படின்னால என்ன, இங்க என்ன வேலை நடக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றத நீங்க விஷயம், என்ன இருக்குதுன்றது வேலை, என்ன செயல்படுது அப்படின்றத விஷயம் யூஸ் கேஸ் டயக்ராம். ஸோ யூஸ் கேஸ் டயக்ராத்துல 2 பேர் தான் சம்பந்தப்படுவாங்க. மெயினா யூஸ் கேஸ் டயக்ராத்துல என்னென்ன சம்பந்தப்படுவாங்கன்னு சொன்னா நோட்டேஷன்ஸ், மேபி லைக் கம்போனன்ட்ஸ் சொல்லலாம், அல்லது குறிப்பீடுகள்னு சொல்லலாம், அல்லது சிம்போல்ஸ் என்று சொல்லலாம், அல்லது நொட்டேஷன்ஸ் கான்செப்ட், ரைட்? எப்படி நீங்க சொல்லலாம். முதலாவது ஆள் ஆக்டர், படமாக்கறி காட்டினா ஒரு ஆள், எவ்வளவுதான், ரைட்? ஒரு ஆக்டர், ஒரு பர்சன், ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம் எப்படியும் எடுத்துக்கலாம். ஒரு பேபில சொன்னா ஒரு ஆக்டர் நோட்டேஷன் இதுதான், ரைட்? ஒரு கஸ்டமரா இருப்பார், ஒரு அட்மினா இருப்பார், ஒரு ரிசப்ஷனிஸ்டா இருப்பார், ஒரு நிறுவனம் இருக்கு, ஏதோ ஒரு சம்திங். அடுத்தது வந்து யூஸ் கேஸ். இதுக்கான சிம்போல் வந்து ஒரு ஓவல் ஷேப். மேபி அது கட்டாயம் ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு. மேபி லைக் ஒரு ஃபங்க்ஷன் என்ன, லாகின் பண்றது, ரெஜிஸ்டர் பண்றது, புக் பண்றது, ரிசர்வ் பண்றது, கேன்சல் பண்றது, மாடிஃபை பண்றது, அப்டேட் பண்றது, டிலீட் பண்றது, எடிட் பண்றது, எதுவும் வரும். ஸோ இதெல்லாம் யூஸ் கேசஸ். அடுத்தது யூ நோ தட் இது எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ஒரு பாக்ஸா தான் நம்ம சுத்தி கொண்டு தருவோம். இதை பவுண்டரின்னு சொல்லுவோம். சரியா? பவுண்டரி, சிஸ்டம் பவுண்டரி. இது 3வது நோட்டேஷன். அடுத்தது ஒரு நேர்கோடு, இதை இந்த ஆக்டரையும் இந்த யூஸ் கேஸையும் இணைக்கிற மாதிரி ஒரு நேர்கோடு, இதை அசோசியேஷன் சொல்லுவோம். அசோசியேஷன், ரைட்? ஸோ இதை தவிர இன்னொரு ஆள் இருக்கார், லைக் என்ன சொல்றது, லைக் இன்க்ளூட். இதை நாம இன்க்ளூட் வந்து இப்படி எழுதுவோம். இன்க்ளூடண்டா என்னன்னு சொன்னா என்ன சொல்றது, இப்படி டேஷ் 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 லைன்ல வரும், லைக் டேஷ் டேஷ் லைன்ல வரும். இதுல வந்து என்ன நடக்கும் சொன்னா லைக் இன்க்ளூடண்ட் என்னன்னா கட்டாயம், மஸ்ட், ரைட்? மஸ்ட் நடக்கிறது அல்லது ஷுட் என்று சொல்ற விஷயங்கள் எல்லாம் இங்க வரும். அதாவது கட்டாயம் லொகின் என்றது வெரிஃபிகேஷனை செய்யும், லொகின் என்ற செயற்பாடு வெரிஃபிகேஷன் என்ற செயற்பாடும் செய்யும் அப்படின்னு சொன்னா இது இன்க்ளூட். ஸோ யூஸ் கேஸ்ல. ஆனா இன்னொரு ஆள் இருக்கார் எக்ஸ்டென்ஸ். எக்ஸ்டென்ஸ்ன்றது லைக் அதுக்கும் டேஷ் டேஷ் லைக் தான் நம்புக்குரிய எழுப்பதுருக்கு. லைக் அது என்னன்னு சொன்னா அது எழுதினா சரி, லைக் அது ஆப்ஷனல், ஆப்ஷன் அல்லது சூஸ் அல்லது லைக் என்ன சொல்றது செலக்ட், இப்படியான விஷயம். உதாரணத்துக்கு நீங்க பேமெண்ட் பண்ணும்போது சிஓடி, கேஷ் ஆன் டெலிவரியா கார்டு பேமெண்ட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அது எக்ஸ்டென்ஸ். ஸோ இப்படி 5-6 விதமான கன்செப்டுகள் இருக்குது நொட்டேஷன் யூஸ் கேஸ் டயக்ராம். அப்போ முதல் வேண்டியது யூஸ் கேஸ் டயக்ராம்ன்றது ஒரு பிஹேவியரல் டயக்ராம். அங்க எல்லாமே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்கள் நடக்குது, ஒரு சிஸ்டத்துல என்னென்ன தொழிற்பாடுகள் நடக்குதுன்றது தான் கதைப்போம். அப்படிப்பட்ட யூஸ் கேஸ் டயக்ராம் கொஞ்சம் கம்போனன்ட்ஸ் வச்சிருக்கு. அதுக்கான நொட்டேஷன்ஸ் என்னன்னு சொன்னா ஆக்டர் என்று சொன்னா ஒரு ஆள், யூஸ் கேஸ் ஒரு ஓவல் ஷேப்ல இருக்கும், சிஸ்டம் பவுண்டா பாக்ஸ் பண்ணிருப்போம் அந்த ஃபுல் டயக்ரத்தை, அசோசியேஷன் ஒரு நேர்கோடு, இன்க்ளூடும் எக்ஸ்டெண்டும் டொட்டட் லைன் தான். ஆனா இன்க்ளூட் எழுதுவோம், அடுத்தது எக்ஸ்டெண்ட் எழுதுவோம். இன்க்ளூட்ன்றது ஒரு யூஸ் கேஸ் இன்னொரு யூஸ் கேஸை கட்டாயம் வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா இன்க்ளூட். உதாரணத்துக்கு லொகின் பண்ற யூஸ் கேஸ்ன்றது கட்டாயம் வெரிஃபிகேஷனை வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னா தட் இஸ் இன்க்ளூட். ஆனால் ஒரு பேமெண்ட் யூஸ் கேஸ் இன்னொரு கேஷ் ஆன் டெலிவரியோ இன்னொரு பக்கம் பேமெண்ட், கார்டு பேமெண்ட் பிரியும். அப்படி பிரியும் போது அது எக்ஸ்டெண்ட், ஏன்னா அது இந்த பக்கம் போலாம் அந்த பக்கம் போலாம். இதுதான் இன்க்ளூட், எக்ஸ்டெண்ட். இப்படின்ற இந்த 6 நோட்டேஷன்ஸ் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். யூஸ் கேஸ் டயக்ராத்துல நீங்க இவே ஆக்கள் இருக்காங்களான்னு தேடி கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், அவங்களை கண்டுபிடிச்சுதான் பிறகு யூஸ் கேஸ் டயக்ராம் கீற பழகணும். நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு பாருங்க, ஒரு டயக்ராம் கீறதா இருந்தா முதல் அந்த டயக்ரத்துக்கான கம்போனன்ட்ஸ்களை முதல் ஐடென்டிஃபை பண்ணி அவைய வச்சு ஒரு டயக்ரத்தை சாம்பிளா கீற பழகிக்கொள்ளணும். உங்களுக்கு 10 மார்க்ஸ் அந்த கேள்விக்கு தந்திருந்தா அதுல நீங்க ட்ரை பண்ணினாலே 5 மார்க்ஸ் கிட்ட எடுத்துடலாம். இதன்படி எடுத்த செனாரியோ வழங்கி ஃபுல்லா இங்கிலீஷை தெரிஞ்சு அப்படித்தான் இல்லை, செனாரியோவை வாசி, விளங்காட்டி திருப்பி வாசி, அதுல அண்டர்லைன் பண்ண என்னென்ன விஷயங்கள் வருதுன்னு கீ டேர்ம்ஸை ஃபாலோ பண்ணு. பிறகு அதுக்கு பிறகு யூஸ் கேஸ் டயக்ராத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ரைட், இதுதான் ஆக்டர்ஸ்க்குரிய ஆக்களாக வேணும், இந்த இது யூஸ் கேசஸ் வரும். ரைட், அதுல போட்டு ரஃப் டயக்ராம் எடுக்கிறீங்க, ஜஸ்ட் ஃபைனலைஸ் தட். சரியா? இதெல்லாம் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஏரியாக்கள். ரைட், ஸோ அங்கங்க மார்க்ஸ் கிடைக்குது, அதெல்லாம் பொறுக்கி எடுத்துடணும். ரைட், அப்ப இங்க வந்து பேசிக்கா ஒரு யூஸ் கேஸ் டயக்ராம்ன்றது இப்படித்தான் இது இந்த கம்போனன்ட்ஸ் வருது. இப்ப விஷயத்தை வரும். அப்ப யூஸ் கேஸ் டயக்ராம் அதுல ஏன் தேவை, யூ நோ தட் ஆல்ரெடி சிஸ்டத்துல ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தெரிஞ்சுக்கணும், பிஹேவியர்ஸ், ஃபங்க்ஷன். அப்ப யூஸ் கேஸ் டயக்ராம் நமக்கு வளமையா எதுக்காக இருக்குன்னு சொன்னா சிஸ்டத்தோட
ஃபங்க்ஷனாலிட்டிஸை புரிஞ்சு கொள்றதா இருந்தா, ஃபங்க்ஷனாலிட்டிஸை ஐடென்டிஃபை பண்றதா இருந்தா எனக்கு கட்டாயம் ஒரு யூஸ் கேஸ் அது என்னென்னதான் செய்யுது அப்படின்னு தெரியும். அண்ட் அதோட யூசர் எப்படி இன்டராக்ட் ஆகுறார், இப்போ யூசர் இன்டராக்ஷனை லைக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்றதுக்கு எனக்கு உங்களுக்கு வந்து இது கிளியர் ஆகணும். ரைட், இந்த யூசர் இந்தந்த வேலைகளோட சம்மந்தப்படுறார் அப்படின்னு சொல்லி லைக் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸை கெதர் பண்றது. ரைட், ஓகே. ஒரு நான் டெக்னிக்கல் யூசர்ஸுக்கு கூட, அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி அந்த டெக்னிக்கலா ஐடியா இல்லாத ஆட்களுக்கு கூட நாம் இதை விளங்கப்படுத்துறதுக்கு எங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நான் டெக்னிக்கல் யூசர்ஸ் கூட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் யூஸ் கேஸ் டயக்ராத்தை நாம பாவிக்கிறோம். ரைட், ஸோ திஸ் இஸ் த திங். பேசிக்கா சொன்னேன் யூஸ் கேஸ் டயக்ராம்ன்றது இதுதான். ஸோ இப்போ அடுத்த விஷயம் வாட் இஸ் லைக் என்ன சொல்றது, இந்த அளவு விஷயமும் உங்களுக்கு முதல் யூஸ் கேஸ் டயக்ராத்தில் புரிஞ்சுக்கணும். ரைட், இந்த அளவு கான்செப்ட் முதல் யூஸ் கேஸ் டயக்ராத்தில் புரிஞ்சுக்கணும். இப்போ யூஸ் கேஸ் டயக்ராம் வெளியே முதல் பார்த்துட்டு பிறகு கிளாஸ் டயக்ராம் கதையை கதைப்போம். ஸோ முதல் யூஸ் கேஸ் டயக்ராம் யூஎம்எல் என்ன, யூஎம்எல் விரிவாக்கம் கான்செப்ட் என்ன, யூஎம்எல் ஏன் எங்களுக்கு தேவைப்படுது, யூஎம்எல் என்னென்ன டைப்ஸ் இருக்கு, தென் அதுக்குள்ள யூஸ் கேஸ் டயக்ராம் என்ன, யூஎஸ் கேஸ் டயக்ராத்தின் பர்பஸ் என்ன, யூஸ் கேஸ் நோட்டேஷன்ஸ் என்ற இந்த விஷயமும் முதல் கிளியரா கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஐம் ஜஸ்ட் ஆஸ்கிங் யூ ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கா, இல்லை இது கிளியரானு கேட்குறேன். ஓகேண்டா ஓகேன்னு போடுங்க, மெசேஜ்ல கன்டினியூ பண்றேன். அப்படி இல்லாட்டி என்னவோ அதை கேளுங்க. ஆமா, ஏன்னா நீங்க எனக்கு பதில் சொன்னீங்கன்னா தான் அது எனக்கு ஒரு டெசிஷன் எடுத்து நான் இடத்துக்கு போலான்னு தோணும். நீங்க இல்லைன்னு சொன்னா பிரச்சனை, அது என்னடி கேட்டுட்டீங்கன்னா பிரச்சனை. ஏன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் நாம இதை கதைக்கிறது வேஸ்ட். ஸோ அப்போ போய் கேட்டுட்டீங்கன்னா பெட்டர். ஸோ இருக்கிற ஆட்கள் 4 பேர் இருக்கீங்க, ஆனால் 2 பேர் தான் பதில் வருது. ரூபன் ஓகே, யுவராஜ் ஓகே, வாட் அபவுட் கிதுர்ஷன்? ஓகே, ரைட், டன், குட். தனோஜன், டே நான் கேட்கறதுக்காக நீங்க ஓகே ஓகேன்னு சொல்லணும் அவசியம் இல்லடா. நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரிஞ்சா ஓகேன்னு சொல்லுங்க. புரியலையா, எது புரியலன்னு கேளுங்க, நான் விளங்கப்படுத்துறேன், பிரச்சனை இல்லை. பட் இன்னொரு நாள் தூக்கி கொண்டு அதை வரும்போது தான் டைம் வேஸ்ட் ஆகும், பிரச்சனை ஆகும், அடுத்தது சிக்கல். ஸோ அதை அப்பவே கேட்டு விளங்கப்படுத்தினா ஓகே, அது புரிய பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே டைம்ல விளங்காது, ரைட்? ஸோ அதனால விளங்கிட்டுனா ஓகேன்னு சொல்லுங்க, விளங்காட்டி என்னன்னு கேட்டுருங்க, பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட், டன். சரியா, அப்போ ஓகே, சரி, அப்படியே கண்ணி கொண்டு போவோம். ரைட், அப்போ இப்போ நம்ம கேள்விக்கு வரும். ஸோ எங்களோட கேள்வி என்ன பாப்போம். ரைட், ஸோ திஸ் இஸ் த கேஸ் ஸ்டடி. என்ன நீங்க இன்றைக்கு பார்க்க போற கேஸ் ஸ்டடி. ரைட், இது ஃபுல்லா இருக்கா பார்ப்போம். ஸோ கன்சிடர் த ஃபாலோயிங் கேஸ் ஸ்டடி. ரைட், கன்சிடர் த ஃபாலோயிங் கேஸ் ஸ்டடி. ரைட், ஸோ அப்போ பேசிக்கா ஒரு கேஸ் ஸ்டடி என்னன்றதை பார்த்து இங்க விளங்கி கொள்ளட்டா. சரி, பாப்போம் என்னென்ன கேட்டிருக்காங்க என்று சொல்லி. லைக் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை. லயன் ஏர் என்றது ஒரு ஸ்மால் ஏர்லைன் கம்பெனியா. ரைட், கொத்மல் ஏர்போர்ட்ல இருக்கு. ரைட், சரி. 3 ஏர்கிராஃப்ட்ஸ் வச்சிருக்காங்க. 25 ஷெடியூல்டு ஃபிளைட்ஸ் இருக்கு. அதாவது 25 3 ஏர்கிராஃப்டை வச்சு 25 டிராவல் ரவுண்ட் இருக்கு. ரைட், ஓகே. 10 டவுனுகளுக்கு இடையில லைக் என்ன சொல்ல வெஸ்டர்ன் அண்ட் சவுதர்ன் ஸ்ரீலங்காக்குள்ள இது ஓடுது. சரி, ஓகே. இவ்வளவும் இது ஒரு பக்க கன்செப்ட் இருக்கட்டும். இப்போ டீடைல்ஸ் மெயின்டைன்ட் ஃபார் ஈச் ஃபிளைட்டுக்கான டீடைல்ஸ் என்னென்ன மெயின்டைன் ஆகுதுன்னு சொன்னா டிபார்ச்சர் அண்ட் டெஸ்டினேஷன் ஏர்போர்ட்ஸ் என்னென்ன, டேட் அண்ட் டைம் ஆஃப் டிபார்ச்சர் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் த ஏர்கிராஃப்ட்ஸ். இந்த விஷயமும் பேசிக்கா ஃபிளைட் சம்பந்தமா நாம மெயின்டைன் பண்றோம். அதை தவிர ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் டிக்கெட்டுகள் என்ன பர்ச்சேஸ்ட் ஆயிருக்கு, லைன் அதுல அவங்க வந்து ரெக்கார்ட் பண்றாங்க ஃபிளைட்ஸ் அல்லது ஃபிளைட்ஸ், பேசஞ்சரோட நேம், அட்ரஸ், டெலிஃபோன் நம்பர், இவ்வளவு. இது ஒரு பக்கம். பிறகு என்ன சொல்றது, அவங்க செல் பண்றதுக்கு முன்னாடி பிஃபோர் செல்லிங் த டிக்கெட், அவங்க வந்து விற்கிறதுக்கு முன்னாடி லயன் ஏர் வந்து என்ஷூர் பண்றாங்க நம்பர் ஆஃப் பேசஞ்சர்ஸ் will not exceed the என்ன சொல்றது நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட் அலோகேட்டட் ஆஃப் அதர் 11 flights. எத்தனை சீட்டோ அத்தனை சீட் இருக்கா, அதுக்கு மேல யாராவது இருக்காங்களான்னு பாக்குறாங்க. கஸ்டமர் வந்து ரிசர்வேஷனை மேக் பண்றாங்க, அப்படியே கவனிச்சுக்கொள்ள கஸ்டமர். அண்ட் ஏர்லைன் ஆஃபீஸர் வந்து ஒப்டைன் பெற்றுக்கொள்றாங்க கஸ்டமர்கிட்ட இருந்து எந்த பேமெண்ட் மூட் சொல்லி வழியா பாருங்க, மூட் பேமெண்ட். அப்ப சாய்ஸ் த கஸ்டமர் வந்து மேபி என்டைட்டில் லைக் என்ன சொல்லலாம், டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பேமெண்ட் மூட் செலக்ட் பண்றதுக்கு அமைவா என்னென்ன பேமெண்ட் மூட்ஸ் இருக்குன்னா இதான் பேமெண்ட் மூட்ஸ், என்னென்ன கன்செப்ட்டுக்குமே இந்த விஷயம்.
ரைட். அண்ட் கஸ்டமர் செக்இன் பண்ணும்போது செக்கிங் ஆஃபீஸர் லைக் போர்டிங் பாஸை வந்து இந்த டீட்டெயில்ஸோட கொடுக்குற லைக் ஃப்ளைட் நம்பர், சீட் நம்பர், போர்டிங் கேட் அண்ட் டைம்னு சொல்லி. அதே மாதிரி கஸ்டமரால செலக்ட் பண்ண முடியும் விண்டோ நான் விண்டோ சீட்டுகளை. இவ்வளவு விஷயம் இதுல தந்திருக்காங்க. இப்ப இதுல முதலாவது கேள்வி, யாராவது சம்பந்தப்படுற ஆக்டர்ஸ். ஆக்டர்ஸ்னா என்ன? இந்த சிஸ்டத்தோட இன்வால்வ் ஆகுற எல்லாருமே ஒரு விதமான ஆக்டர்ஸ் தான். தென் அந்த ஆக்டர்ஸ் ஆக்கள் செய்யற வேலை என்ன? அதான் யூஸ் கேசஸ். ஸோ என்னென்ன வேலை ஆக்டர்ஸ் ஆக்கள் பயன்படுத்துற வேலை என்ன, யூஸ் கேசஸ் என்ன, இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யூஸ் கேஸ் டயக்ராம்ங்கிறது ஈஸி. அதுக்குள்ள என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி ரைட். ஸோ அப்போ பேசிக்கா நீங்க அவ்வளோதான் இதுக்குள்ள கவனிக்க வேண்டிய விஷயம் பேசிக்கா என்னென்ன. ஸோ இதான் முதல் 10 மார்க்ஸுக்கான கன்செப்ட். யூஎம்எல் நோட்டேஷன்ஸ் என்ன, இப்போ நான் கீறிக்கானதுல அதான் நோட்டேஷன்ஸ், அதுக்கு ஏற்ற மாதிரி கீறணும். சரி, அப்போ முதல் ஆக்டர்ஸ் என்ன, யார் யாரு ஆக்டர்ஸ், யார் யார் இதோட சம்பந்தப்படுற ஆக்டர்ஸ், யார் யாரு யார் யார் சம்பந்தப்படுறாங்க? மேல பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, செக்கிங் ஆஃபீஸர் ஒரு ஆள் இருக்கார், வேற கஸ்டமர் இருக்கார், அதான் பேசஞ்சர், வேற வேற யார் ஆள் இதுல இருக்கார், லைக் வேற 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 இந்த ஏர்லைன் ஆஃபீஸர் இருக்கார், அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், ரிசர்வேஷன் ஆஃபீஸர், ஏதோ ஒரு ஆள் தானே அவர் மேனேஜ் பண்றாரு, என்ன டிஸ்கவுண்ட் எல்லாம் செய்யறார். ஏர்லைன் ஆஃபீஸர் 3 பேர். வேற வேற என்ன விஷயம்? பேமெண்ட் ஏஜென்சி ஆக்கலன்னு ஒரு ஆள் வராங்க, அதாவது எக்ஸ்டர்னல் சிஸ்டம் லைக், அதாவது எந்த ஏஜென்சிக்கு புக்கிங் கொடுக்குறேன்னு. சரி, ஓகே. வேற வேற வராங்களா சிஸ்டத்துக்குள்ள இப்போ இந்த லைன் யாருன்னு சொல்றேன் இல்லை, அதுக்குள்ளதான் வராக்கள். ஸோ 4 பேர். அப்ப ஆக்டர்ஸ் வந்து மெயினா 4 பேர். யார் யாரு? நீங்க அவரை பேசஞ்சர்ன்னு சொல்லலாம், அல்லது கஸ்டமர்னு சொல்லலாம். அடுத்தது ரிசர்வேஷன் ஆஃபீஸர்னு சொல்லலாம், அல்லது ஏர்லைன் அந்த ஆஃபீஸர்னு சொல்லலாம். அடுத்தது செக்கிங் ஆஃபீஸர் என்று சொல்லலாம், இங்க வந்தவர். இவங்களை கண்டுபிடிக்கிறாண்டா முதல் வேலை, இதை முதல் முடிச்சிட்டா ஓகே. அதுக்கு பிறகு பேமெண்ட் ஏஜென்சி ஓ பேங்க் ஏதோ ஒரு சம்திங், அந்த பேமெண்ட் ஆக்கள், அந்த வெளியால் ஆக்கள் இருக்க பேங்கோ ஏஜென்சி, அவங்க இந்த அளவு பேர் தான் ஆக்டர்ஸ். வேற யாரும் இதோட இன்வால்வ் ஆகல இந்த சிஸ்டத்தோட. ரைட், வழியா பாத்தீங்கன்னா இதுதான் விஷயம், இதுதான் கேட்டு, இது முதல் கன்செப்ட். ரைட். ஸோ இது ஆக்டர்ஸ். தென் இந்த ஆக்டர்ஸோட சம்பந்தப்படுற வேலைகள் என்னென்ன, இந்த ஆக்டர்ஸோட சம்பந்தப்படுற வேலைகள் என்னென்ன, இதுதான் அடுத்த கேள்வி. ரைட். ஸோ பேசிக்கா சொன்னா அவங்க என்னென்ன வேலைகள் செய்யறாங்க. ரைட். என்னென்ன வேலைகள் எல்லாம் நடக்குது லிஸ்ட் அப் பண்ணுங்க பாப்போம். ரைட். பேசஞ்சர்ல இருந்தே வருவோம். பேசஞ்சர் என்ன செய்வார் நினைக்கிறீங்க? இதுல அவர் வந்து பேசஞ்சர் என்ன, நீங்களே அசீவ் பண்ணணும் சில விஷயங்கள், நீங்க என்ன அசீவ் பண்ணணும். இந்த பேசஞ்சர் என்ன செய்வார் நினைக்கிறீங்க? இந்த புக் பண்ண போறாரா இருந்தா, ரிசர்வேஷன் செய்யறா இருந்தா, அல்லது ரிசர்வேஷன் ஆஃபீஸர் என்ன செய்வார்? சர்ச் ஃபார் த ஃபிளைட். அப்ப சர்ச் ஃபிளைட்ஸ் உண்டு. ரைட். இதுல பாப்போம், நம்மளா இங்க இருக்கு. ரைட். ரிசர்வேஷன் ஆஃபீஸர் என்ன செய்வார்? லைக் ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ இதுல ஈச் பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் வரும். தென் என்னென்ன பேசஞ்சர்ஸ் எல்லாம் லிஃப்டட் ஆகும். தென் ரிசர்வேஷன் நடக்கும்போது ஏர்லைன் ஆஃபீஸர் வந்து எந்த மூட்ல இருப்பார், எல்லாம் இருக்கு. அப்போ ஒரு ஃபிளைட்ஸை சேஞ்ச் பண்ணுவார். வேற என்ன டீட்டெயில்ஸுகள் மேனேஜ் பண்ணுது? அப்போ வியூ டீட்டெயில்ஸ், என்ன டீட்டெயில்ஸ், ஃபிளைட்டோட டீட்டெயில்ஸ் மேல சொல்லியிருக்கோம் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் மெயின்டைன் ஆகுதுன்னு சொல்லி. அப்போ நாம தான் கண்டுபிடிக்கணும் லைக் ஓகே, அப்போ இந்த டீட்டெயில்ஸ் மெயின்டைன் ஆகும், அதை பார்க்கலாம். அதுக்கு பிறகு மேக் ரிசர்வேஷனை மேக் பண்ணலாம். இது முடிஞ்சு இது ஒரு பக்கம். இனி இந்த பக்கம் வாங்க. ரிசர்வேஷன் ஆஃபீஸர் என்ன செய்யறாரு? பேசஞ்சர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வேண்டார், என்ன பேசஞ்சர் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வேண்டார். சரியா? அப்ப அடுத்த பக்கம் என்னது? பேசஞ்சர் டீடைல்ஸ் வேண்டி அவர் அப்ப அவர் என்ன செய்வார்? என்டர் த பேசஞ்சர் டீடைல்ஸ். அப்ப என்டர் பேசஞ்சர் டீடைல்ஸ். வேற இந்த பாருங்க, இதுல இருக்கு விண்டோ சீட்டா நான் விண்டோ சீட்டான்னு செலக்ட் பண்ணலாம்ட்டு. அப்ப செலக்ட் விண்டோ, செலக்ட் சீட். அதுக்கும் லைக் என்ன சொல்றது, கஸ்டமர் தான் செலக்ட் பண்றாரு, அப்ப அதுக்கு என்ன மாதிரி செலக்ட் சீட். அடுத்தது பேமெண்ட் மெத்தட். அப்ப பேமெண்ட்ல பேமெண்ட் மூடு, லைக் எந்த பேமெண்ட் செய்ய போறேனும். அதுக்கு ஒரு டிஸ்கவுண்டா, அப்ப டிஸ்கவுண்ட் மெத்தட், டிஸ்கவுண்ட் கான்செப்ட். கடைசியா பேமெண்ட் பண்றாங்க. ஓகே, பண்ணியாச்சு. இன்னும் டிக்கெட் கொடுக்குறது. அப்ப டிக்கெட் இஷ்யூ டிக்கெட். தென் இந்த டிக்கெட்ல வந்து செக்இன் பண்றது இருக்குது. அப்ப கஸ்டமர் செக்இன் பண்ணும் பொழுது வேர்புகள் எல்லாம் ஜூஸ் கேஸ் எடுத்துக்கொள்ளுங்க பாப்பா அப்படின்னா. செக்இன் பண்றார். வேற சீட் நம்பர் இதானு சொல்லி உள்ளுக்கு ஒரு ஆள் ஆஃபீஸர் அனுப்பி விடுறார். போர்டிங் பாஸ் ஜென்ரேட் ஆகுது. இதெல்லாம் வேலைகள். இது நான் நினைக்கிற வேலைகள். நீங்க இதுல சரி பாதி எழுதினாலும் பிரச்சனை இல்லைங்கிற.
உங்களுக்கு ஃபுல் 10 மார்க்ஸ் வராட்டியும் கட்டாயம் ஒரு 6ல இருந்து 8 கிட்ட வரும். ஸோ அப்போ இந்த ஆக்டரையும் யூஸ் கேஸையும் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய முதல் வேலை, வேற ஒன்றும் இல்லை. ரைட், முதல் வேலை லைக் இந்த 4 பேர் என்னென்ன செய்யறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா சரி. ரைட், இந்த அளவு செய்யற விஷயத்த வச்சு நாம என்ன செய்ய போறோம், லைக் நார்மலா நம்ம இதை லிங்க் பண்ண போறோம். ஒரு நார்மலா ஒரு டயக்ராமா கீறுனா லிங்க் பண்ண போறோம். இப்போ டயக்ராம் கீறுறத பார்ப்போம், இப்படி டயக்ராமா இதை கீறுறது. ஸோ நான் டயக்ராம் போறேன், வடிவா மைண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க எப்படி டயக்ராம் கீறுறதுன்ற பாருங்க. ரைட், நான் என்னுடைய என்னுடைய கை வளத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இப்படி தான் கீறுவேன். ஸோ நீங்க லேண்ட்ஸ்கேப் மூட்ல லைக் கொஞ்சம் பார்த்து கொடுங்க. ரைட், ஸோ அப்போ தட் அப்போ நாம கீற போற விஷயம் என்னது, பேசிக்கா சொன்னா இதுக்கு ஒரு பெயர் வைக்கணும். முதல் என்ன பெயர் வைப்போம், லயன் ஏஆர் ரிசர்வேஷன் சிஸ்டம். ஓகே, ரிசர்வேஷன் சிஸ்டத்துக்குள்ள முதல்ல ஒரு border போடுறேன். ரைட், ஸோ இந்த பவுண்டரிக்குள்ள, இந்த சிஸ்டம் பவுண்டரிக்குள்ள முதலாவது ஒரு ஆக்டர் வரட்டும். மேபி லைக் முதலாவது ஆக்டர் யாரு, வெளியால கீறன். ஆக்டருக்கு ஒரு பேர் போடுறேன், கஸ்டமர் அல்லது பேசஞ்சர். ரைட், அடுத்த பக்கம் போடுறேன், வேற யாரு, செக்இன் ஆஃபீஸர், செக்கிங் ஆஃபீஸர். ரைட், அடுத்த ஆள் போடுறேன், யார் சம்மந்தப்பட்ட ரிசர்வேஷன் ஆஃபீஸர், அடுத்த விஷயம் வந்து பேங்கோ ஏஜென்சி, காசுக்கு. ரைட், இப்ப வடிவா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த பேர் தான் விஷயம். 4 பேரும் கிரியாச்சு, ஆக்டர்ஸ் மேல ஹெடிங் போட்டாச்சு, சிஸ்டம் பவுண்டரி கிரியாச்சு, இதுக்குள்ள யூஸ் கேசஸ் தான் வேலை. நான் முதலாவது வடிவா பாருங்க, நார்மலா முதலாவது யூஸ் கேஸ் கீறேன், சர்ச் ஃபிளைட்ஸ். செய்யறது வந்து எங்கட ஆள் தான், யாரு, எங்கட பேசஞ்சர். அப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு கோடு, அவ்வளவுதான். திருப்ப அதுக்கு பிறகு அவர் ஒரு ரிசர்வேஷன் மேக் பண்ணுவார். நார்மலா ரிசர்வேஷன் ஒன்று மேக் பண்ணுவார். லைக் ரிசர்வேஷன் ஒரு கான்செப்ட் எல்லா சம்பந்தமான விஷயங்களும் வருது. லைக் எப்படி எடுத்துக்கொள்வோம், லைக் ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷன் கணக்க விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுது. ரைட், ஸோ ரிசர்வேஷன் கணக்க விஷயங்களை இன்க்ளூட் பண்ணுது. என்னென்ன, எனக்கு தெரிஞ்சு லைக் அவரும் செய்யலாம் அல்லது இந்த கன்செப்டுகளும் செய்யலாம். பேசிக்கா மேக் ரிசர்வேஷன் ஒரு விஷயம் இங்க நடக்கும்போது இதுக்குள்ளதான் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குற. ரைட், எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசர்வேஷனை எங்களோட ரிசர்வேஷன் ஆஃபீஸரும் செய்யல. அப்ப ரெண்டும் சம்மந்தப்பட்டு வைப்போம். இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ற விஷயங்கள், ரைட், இன்க்ளூட் பண்ற விஷயங்கள் ரெண்டும் நீங்க எழுதலாம், அல்லது தனியா வந்து என்ன செய்யலாம், செலக்ட் சீட்ஸோட சம்மந்தப்பட்டன்னு எழுதலாம். லைக் ஸோ அப்போ பேசிக்கா சொன்னா செலக்ட் சீட். அப்போ ரிசர்வேஷன் ஒரு சம்மந்தப்படுற விஷயங்கள். ஓகே, அண்ட் தென் கஸ்டமர் தான் என்ன செய்யறார், சீட்டை செலக்ட் பண்றார். அப்போ செலக்ட் சீட். ரைட், அடுத்தது கஸ்டமர் தான் பேமெண்ட் மெத்தடையும் செலக்ட் பண்றார். ஸோ பேமெண்ட் மெத்தட். இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்டெண்ட் ஆகுறதுல என்ன இருக்கு, எங்களோட யார் இருக்கார், ஒன்று வாட் இஸ் தட் கோல்டு, என்னென்னடா, கேஷ், ஓ கார்டு, ஓ ஏஜென்சி. லைக் ஏஜென்சி பேமெண்ட்ஸ், லைக் அந்த பிளாக் என்ன ஸ்லாட்ஸ் கான்செப்ட் என்ன. ஸோ ஏஜென்சி அதோட சம்மந்தப்படுறால் இவர். இப்போ இந்த கார்டு பேங்க் இதோட சம்மந்தப்படுறது இவர். ரைட், டிஸ்கவுண்ட் கான்செப்ட் இது ஓகே. ரைட், அடுத்த விஷயம் வேறு என்ன சம்மந்தப்படுது. ஸோ அப்படி வரும்போது கட்டாயம் பேமெண்ட் கான்செப்டுகள் இன்னொரு விஷயத்த உள்ளடக்கி வச்சிருக்கு. அப்ப இது டொட்டட் லைன், ஏன்னு உங்களுக்கு தெரியும் என்னது, இவையெல்லாம் சூஸ் பண்றோம். அப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு வார்த்தை எழுதணும்,
எக்ஸ்டென்ஸ் இந்த எல்லா இடத்துலையும் எக்ஸ்டென்ஸ் எழுதணும். இந்த எல்லா இடத்துலையும் எக்ஸ்டென்ஸ் எழுதணும். ஆனால் டிஸ்கவுண்ட் கல்குலேஷன் எல்லாருக்கும் கட்டாயம் இருக்கு. பேமெண்ட் பண்ணிலாட்டி டிஸ்கவுண்ட் கல்குலேஷன் இருக்கு. அப்போ கட்டாயம் இது இன்க்ளூட் உள்ளடங்குது அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த விஷயங்களும் இவை 2 பேரோட சம்மந்தப்படுறாங்க. ரைட். அப்போ பேமெண்ட் மெத்தட்ன்றது 2 பேரோட சம்மந்தப்படுது. ரைட். இந்த இடத்துல இருந்து நான் இவர்கிட்டையும் ஒரு கோடு எழுக்கிறேன். ரைட். வேற என்ன? பேமெண்ட் மேக்கிங். ஸோ பேமெண்ட் மேக்கிங். ஸோ பேமெண்ட் மேக்கிங்கும் இவரோட சம்மந்தப்படுறார். ஸோ பேமெண்ட் மேக்கிங் 2 பேரோட சம்மந்தப்படுது. முடிஞ்சு. ரைட். அதுக்கு பிறகு நார்மலாக பேசஞ்சர் கன்செப்டுகளில் இந்த விஷயங்கள் ஓகே. இனி செக்இன் ஆஃபீஸர். செக்இன் ஆஃபீஸர் என்ன செய்கிறார்? லைக் பேசஞ்சர் செக்இன் ஆகுறார். அந்த செக்இன் ஆகரோட சம்மந்தப்படுறவர் இந்த செக்இன் ஆஃபீஸர். அப்போ 2 பேரும் சம்மந்தப்படுறாங்க. இந்த செக்இனுக்குள்ள 2 விஷயம் இன்க்ளூட் ஆகுது. முதலாவது இன்க்ளூட் ஆகுறது சீட் நம்பர் அசைன் பண்றது. அப்போ இன்க்ளூட். ரெண்டாவது போர்டிங் பாஸ் கன்செப்டுகள். ஸோ போர்டிங் பாஸ் சரிதானே, அதுவும் இன்க்ளூட். இது 2ம் கட்டாயம் நடக்கும் என்ன. ஸோ இன்க்ளூட். இதோட சம்மந்தப்படுறாங்க இவே 2 பேர். அடுத்தது மேக் பேமெண்டோட சம்மந்தப்படுறாங்க. நான் சொன்னேன் இதுதான் நான் இப்போ சொன்ன விஷயங்கள். பேசிக்காக சொன்னால் திஸ் திங். இப்போ இதில் இன்க்ளூட்ன்றது எப்போ வரும், எப்போ சாய்ஸ்ன்றது வரும். லைக் ஸோ இதில் செலக்ட் சீட் மேபி லைக் ரிசர்வேஷன் பண்ணும்போது பிரித்து வரலாம், அல்லது தனியாக வரலாம் ரிசர்வேஷன் பண்ணும்போது. ரைட். யூ நோ தட் இந்த இடத்துல நாம ரிசர்வேஷனை கொடுத்துட்டு இங்கே இருந்து டாட் லைன் போட்டு செலக்ட் சீட்டை மேபி லைக் எக்ஸ்டெண்ட் கொடுக்கலாம். அதாவது அவங்க விரும்பினா செலக்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக திருப்ப விளங்கப்படுத்துறேன். லயன் ஏர் ரிசர்வேஷன் ஹெட்டிங் போடுறோம், ஒரு பவுண்டரி கட்டுறோம், 4 பேர் என்னென்ன ஆக்டர் சம்மந்தப்படுறாங்க வழியால் கட்டுறோம், அவங்களோட பேர் எழுதுறோம். அதுக்கு பிறகு அவங்க யார் யார் வேலை செய்கிறாங்களோ சர்ச் ஃப்ளைட்டுகள் பார்க்குறாங்க, அது ஒன்று. ரைட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட். அதுக்கு பிறகு ரிசர்வேஷன் மேக் பண்ணுறாங்க. இந்த ரிசர்வேஷனோட 2 ஆக்டர்ஸும் சம்மந்தப்படுறாங்க. ரிசர்வேஷனோட தான் இந்த செலக்ட் சீட் சேர்ந்து வருது, அதனால எக்ஸ்டென்ஸ் இதோட வருது. ரைட். அடுத்து அவங்க பேமெண்ட் மேக் பண்றாங்க. பேமெண்ட் மேக் பண்ணது ரிசர்வேஷன் ஆஃபீஸர், கஸ்டமர் அண்ட் கவர்மெண்ட் பேங்க் 3 பேரும் சம்மந்தப்படுறாங்க. இதுக்குள்ள எக்ஸ்டென்ட் வரதுக்கு ரீசன் இந்த பேமெண்ட் 3 விதத்திலையும் செய்யலாம். ஆப்ஷன். அப்போ எக்ஸ்டென்ஸ் இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். பட் அடுத்தது கஸ்டமர் டிஸ்கவுண்ட்ன்றது பேமெண்டோட சம்மந்தப்பட்டது இன்க்ளூட். ஆனால் ஏன் கட்டாயம் பேமெண்ட் நடந்தாலே அதில் டிஸ்கவுண்ட் கல்குலேட்டட் ஆகுது 0% இல்லை எத்தனை %. அப்போ இது இன்க்ளூட். அடுத்தது கஸ்டமர் பேமெண்ட் பண்ணி என்னது கன்ஃபார்ம் பண்ணி அது முடிச்சு. ரைட். அடுத்தது செக்இன் பண்ற கஸ்டமர் செக்இன் போது சம்பந்தப்படுற ஆஃபீஸர் செக்இன் ஆஃபீஸர். அந்த செக்இன் ஃபங்க்ஷன் 2 வேலையை வச்சிருக்கு. கட்டாயம் சீட் நம்பர் அசைன் ஆகுது, போர்டிங் பாஸ் அசைன் ஆகுது. அப்போ இன்க்ளூட் அது. இதோட இந்த வேலைகள் முடியுது. இதுதான் யூஸ் கேஸ் டயக்ராம் கீறதுக்கான கன்செப்ட். இது இவ்வளவும் முதல் புரிஞ்சுதா? இந்த யூஸ் கேஸ் டயக்ராம் எப்படி நாம் இந்த கேள்வியில இப்ப வாசிச்ச பிறகு ஆக்டர்ஸை கண்டுபிடிச்சோம், தென் ஆக்டர்ஸ் செஞ்ச வேலைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம். இது ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும், பிரச்சனை இல்லை. எல்லா டீட்டெயில்ஸையும் இன்க்ளூட் பண்ணணும்ன்ற தேவையும் உங்களுக்கு இல்லை. பட் எதுகளை மினிமம் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி எடுக்கலுமோ அந்த எடுத்து அந்த இது ஆக்கல் அண்ட் அவை செய்கிற வேலை, அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சு தென் அதுக்குள்ள ஆப்ஷன் கன்செப்டுகள் என்ன அந்த விஷயங்களை நாம இதுல இன்க்ளூட் பண்ண லிஸ்ட் அவுட் பண்ணி, இதுதான் நீங்க ஒரு செனாரியோல இருந்து எடுத்து அதை ரிப்ரசென்ட் பண்ற விதம், ஒரு டயக்ராமா. இது புரிஞ்சுதான்னு கேட்கிறேன். தனோஜன், கிதுர்ஷன், யுவராஜ் அண்ட் சிவரூபன். ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஏன் இந்த சிம்போல் போட்டுனான், இல்ல என்னன்னு இது வந்துச்சுது அப்படின்ட்டு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கான்னு கேட்கிறேன். இல்ல ஓகே.
ரைட். ஸோ இல்லை கிருஷ்ணன், அது இல்லை, அது அது நீங்கள் ரஃபாக கீறி போட்டு அப்புறம் க்ரோஸ் பண்ணாத மாதிரி கீறுங்க. நான் அதை அந்த ஃப்ளோவில் கீறும்போது நான் அதை யோசிக்கல, அப்படி இப்படி கீறிட்டேன், அவ்வளவு தான் கிருஷ்ணன். ரைட், அதனால ஓகே ஃபைன், சரி பிரச்சனை இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு அதை ரஃப்லியாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீறுங்க. இல்லாட்டி அதுக்கு கன்செப்ட் க்ளோஸ் பண்ணால் அது ஓகே தான், ஃபைன், அது உண்டு. ஓகே. அண்ட் அந்த கேள்வியில பேமெண்ட் பற்றி, அந்த கேள்வியில பேமெண்ட் பற்றி சொல்லியிருக்கான்னு கேட்குறீங்களா? பேமெண்ட் பற்றி சொல்லியிருக்கா? பேமெண்ட் பற்றி சொல்லியிருக்கு. எஸ், பேமெண்ட் பண்ணலாம். அந்த பேமெண்ட் 3 மெத்தட்ல பண்ணலாம். அதுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. அந்த கன்செப்ட் சொல்லிக்கலையா? அதைத்தான் தனோஜ் நாம அதில் கணிச்சிருக்கோம். அது மெயின் பண்ண தேவையில்லைன்னா மீன் பண்ணியிருக்கோம் தானே, பேமெண்ட் கன்செப்ட் மீன் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே. பாருங்க, கஸ்டமர் ரிசர்வேஷன் ஆஃபீஸரோட சம்மந்தப்படுறது பேமெண்ட் மெத்தட்ஸ், அதைத்தான் பேமெண்ட் பண்ற மெத்தட்ஸ். புரியுதா தினோஜர்? ஓகேயா இந்த கேள்வியில? நார்மலா இங்க வந்து அவங்க பேமெண்ட் பண்றாங்க, என்ன பேமெண்ட் மூட் அண்ட் செலக்ட் பண்ண போறாங்க, தென் அந்த டைம்ல அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது, இந்த விஷயங்கள். ரைட். ஸோ இது ஒரு இடத்துல பேமெண்ட் கான்செப்டுகள். அண்ட் அதை தவிர யா, ஸோ பேமெண்ட் கான்செப்டுகள் நாம் அதை கதைச்சானே இருக்கு. ஓகே தான். ரைட். ஸோ இதைத்தான் நாம வந்து யூஸ் கேஸ் டயக்ராம்ன்ற கன்செப்ட்ல கதைக்கிற விஷயம். முதலாவது இதுதான். ஸோ யூஸ் கேஸ் டயக்ராம்ன்றது பேசிக்கா இந்த கன்செப்டுக்குலாம் வருது. ஸோ சிம்பிளா சொன்னா இது. ஸோ இப்போ யூஸ் கேஸ் டயக்ராம். அடுத்த விஷயம் யூஎம்எல்ல நாம் இன்றைக்கு பார்க்க போறது என்ன? அந்த பக்கம் ஆக்டிவிட்டி சீக்வன்ஸ் நாம நாளைக்கு பார்ப்போம். ஃபுல்லா ஆக்டிவிட்டியும் சீக்வன்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நாம் பார்ப்போம். ஆக்டிவிட்டியை பார்ப்போம், மெயினா சீக்வன்ஸ் என்ன கன்செப்ட் பார்ப்போம். தென் இன்றைக்கு நாம அடுத்ததா இப்போ பார்க்க போறது கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் டயக்ராம். கிளாஸும் ஆப்ஜெக்ட்டுக்குமான டயக்ராம் கன்செப்டுகள், கிளாஸ் டயக்ராம் அண்ட் ஆப்ஜெக்ட் கன்செப்டுகள். ஸோ இந்த விஷயத்தை தான் நாம் அடுத்ததாக பார்க்க போகிறோம். ரைட். ஸோ கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அதையும் இதுக்குள்ளே சேர்த்து தந்திருக்காங்க ஒரே சினாரியோக்குள்ள. அது அப்போ ஈஸி, இன்னும் கொஞ்சம் விளங்கி கொள்ளலாம் கொஞ்சம் விஷயங்களை. ரைட். அப்போ கிளாஸ் ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு விஷயத்தை பற்றி நாம் இப்போ கதைக்க போகிறோம். ரைட். அப்போ இங்கே வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இதில், லைக் யூ நோ தட் என்ன, ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் கிளாஸஸ். இதுகளில் ஒரு கிளாஸாக கருதப்படக்கூடிய விஷயங்கள் என்ன, தென் அதை வச்சு ஒரு கிளாஸ் டயக்ராம் கீறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரே ஒரு ஆளை தான் ஐடென்டிஃபை பண்ணணும், கிளாஸஸ். தென் அந்த கிளாஸஸ் என்னென்ன கிளாஸஸும் அந்த கிளாஸஸுக்கான ஒரு கொப்பி தான், ஒரு இன்ஸ்டன்ஸ் தான், ஒரு சாம்பிள் தான் என்னது ஆப்ஜெக்ட்ஸ். பிறகு அதை பற்றி கணக்கு யோசிக்க தேவையில்லை. சரியா? அப்போ கிளாஸ் டயக்ராம் தான் நீங்கள் மெயினாக எடுத்துக்கொள்வோம். அப்போ இங்கே கிளாஸ் டயக்ராம் கீறதை வச்சுக்கொண்டால், ஒரு பேசிக்கா கிளாஸ் டயக்ராம் கன்செப்டுகளை கீறதை எடுத்து வச்சுக்கொண்டா, அப்போ இங்கே கழிச்சிருக்கிற விஷயம் வந்து நார்மலைசேஷன் லைக் கிளாஸஸ் என்னென்ன. சரிதானே? அப்போ என்னென்ன கிளாஸஸ் இருக்கு? ஸோ அப்போ முதலாவது கன்செப்ட், you know that I will start the presentation first. முதலாவது இப்போ உங்களுக்கு நான் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் காய்ச்சிருப்பேன். ரைட். யூஎம்எல் கன்செப்டுகள், என் டயக்ராம்ஸ் டைப்ஸுகள், தென் யூஸ் கேஸ் டயக்ராம், அது நோட்டேஷன்ஸ். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அடுத்ததாக விளங்க வேண்டியது கிளாஸ் டயக்ராம். ரைட். ஸோ கிளாஸ் டயக்ராம். ஸோ பேசிக்காக சொன்னால் கிளாஸ் டயக்ராம். ஸோ இப்போ கிளாஸ் டயக்ராத்தை பற்றி நாம தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ கிளாஸ் டயக்ராம் என்ன? யூ நோ தட் எப்படி யூஸ் கேஸ் டயக்ராம் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதோட பிஹேவியர்ஸ் சிஸ்டத்திட காட்டிக்குதோ, இது இந்த பக்கம் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம். என்ன? ஸோ கிளாஸ் டயக்ராம்ன்றது இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம். ஒரு யூஎம்எல் கன்செப்ட்ல அதோட பிரிவு என்னன்னு சொன்னா இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம். ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், ஸ்ட்ரக்சரல் டயக்ராம், அல்லது எப்படி சொல்லலாம் இதை, ஸ்டாட்டிக் டயக்ராம் டைப்ல வர உண்டு. ஸ்டாட்டிக் டயக்ராம்ல வர ஒரு டைப் தான் இந்த கிளாஸ் டயக்ராம். ஆக்சுவலி சொன்னா கிளாஸ் டயக்ராம். அப்ப கிளாஸ் டயக்ராம்ன்ற இந்த யூஎம்எல் கான்செப்ட் எடுத்துக்கொண்டா, ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சர்ன்றதை எடுத்துக்கொண்டா, லைக் அப்ப இந்த கிளாஸ் டயக்ராம்ன்றது ஒரு சிஸ்டத்தோட ஆர்டிஃபெக்ட். அதாவது பேசிக்கா சொன்னா அது ஸ்ட்ரக்சரை பற்றி கதைக்கிற ஒரு டயக்ராம், ஒரு ஸ்ட்ரக்சரை பற்றி கதைக்கிற அந்த டயக்ராம். இப்ப இந்த டயக்ராத்துக்குள்ள இப்ப வரக்கூடிய விஷயங்கள் மெயினா ஒரு கிளாஸ் டயக்ராத்துல என்னென்ன விஷயங்கள் காட்டுவோம் சொன்னா, லைக் முதலாவது கிளாஸஸ். அப்போ யூஎம்எல்ஏ மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு டயக்ராமும் இதுதான். ஒரு சிஸ்டத்துல டிசைனை பற்றி காட்டுவோம், ஒரு சிஸ்டத்துல டிசைனை பற்றி காட்டுவோம். என்னென்னத்தை பயன்படுத்தின்னு சொன்னா முதல்ல ஒரு கிளாஸை காட்டுவோம். ஸோ அப்போ முதலாவது நோட்டேஷன் கிளாஸ். ஸோ கிளாஸ் எப்படி இருக்கும்னு சொன்னா இங்க 3 பிரிவா பிரிஞ்சிருக்கு. முதலாவதுல கிளாஸோட நேம் போட்டிருப்போம். கிளாஸ் என்ன, நம்ம இயர் டயக்ராத்துல என்டிட்டி என்று சொல்ற மாதிரி, டிஎஃப்டில ப்ரோசஸ் சிஸ்டம் என்று சொல்ற மாதிரி, அந்த ஆக்கல் சொல்ற மாதிரி, இங்க கிளாஸ் டயக்ராம்ன்றதுல நாம கிளாஸ் என்று சொல்றோம். இந்த கிளாஸஸ்ன்றது அப்போ ஒரு செனாரியோல வரக்கூடிய லைக் ஒரு 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 கண்டெய்னர், ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் கன்செப்ட்ஸ். தெளிவா சொன்னா ஒரு கிளாஸ்ல யார் யாரெல்லாம் அவங்களுக்கு ஒரு அட்ரிபியூட்ஸும் மெத்தட்ஸும் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன்ஸும் வச்சிருக்க மொடியூலோ,
அது எல்லாமே கிளாஸ் நேம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நார்மலா சொன்னா இப்ப இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும், எங்கட இந்த லயன் ஏர் என்ற இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் கணக்க கிளாஸஸ் இருக்கு. கணக்க கிளாஸஸ் இருக்கு. என்னென்ன கிளாஸஸ்ன்றதான் இதுல கதை. லைக் யார் யார் கிளாஸஸ்? ஒரு பேசஞ்சர் அவருடைய டீடைல்ஸ் என்ன, அவர் என்ன வேலைகள் செய்யறார், இவ்வளவும் ஒரு பேசஞ்சர் கிளாஸ். ரிசர்வேஷன், அப்ப ரிசர்வேஷன்றது என்ன, எத்தனை ஃபிளைட், என்ன கான்செப்ட், ஃபிளைட், அப்ப ஃபிளைட்ன்றா என்ன, ஃபிளைட்டோட நம்பர் அப்படின்னு டீடைல்ஸ் மெயின்டைன். அப்ப ஃபிளைட்ன்றது ஒரு கிளாஸ். ரைட். ரிசர்வேஷன் அப்படின்றது ஒரு கிளாஸ். டிக்கெட் அப்படின்றது ஒரு கிளாஸ். ஸோ அதைத்தான் நம்ம இங்க வந்து கிளாஸ் சொல்றோம், மீன் பண்றோம். அப்ப பேசிக்கா ஒரு கிளாஸ்ன்றது அர்த்தம் இதுதான். அப்ப கிளாஸுக்கு கட்டாயம் 3 டீடைல்ஸ் இருக்கு. கிளாஸுக்கு ஒரு நேம் இருக்கு, தென் அதை பற்றிய ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம், ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் அதோடைய மெத்தட்ஸ் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் அல்லது பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நொட்டேஷன், இதுதான் கீறுறதும் கூட. அப்ப கிளாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இப்படித்தான். ஒரு ரெக்டாங்கிள் கீறுவோம், அதை 3 பகுதியா பிரிச்சு இப்படி கீறுவோம். இதுதான் கிளாஸ்ல நொட்டேஷனும் கூட. பிறகு கணக்கு குழம்ப கூடாது. அப்ப ஒரு கிளாஸ் டயக்ராத்துல சம்பந்தப்பட போறால் இவர் தான் முதலாவதா. ரைட். தென் அடுத்தது அட்ரிபியூட்ஸ். அப்ப நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் முதலே சொன்னது. ஸோ இதுதான் கிளாஸ். ஸோ கிளாஸ் என்ற நேமும் இதுதான். தென் இதை அட்ரிபியூட்ஸ் சொல்லலாம் அல்லது ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம். ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லலாம். அடுத்தது மெத்தட்ஸ் சொல்லலாம் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம். மெத்தட்ஸ் சொல்லலாம் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம். பேசிக்கா சொன்னா ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம். ரைட். மெத்தட்ஸ் சொல்லலாம் அல்லது ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரைட். ஸோ இது ஒன்று மெத்தட்ஸ் கான்செப்ட், ஏதோ ஒரு சம்திங் லைக். ஸோ அப்போ முதலாவது விஷயம். இப்போ கிளாஸோட நேம் எப்படி எழுதுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கிளாஸ்ல காட்டுறேன். இப்போ லைக் என்ன சொல்றது, மேபி லைக் பேசஞ்சர். அப்ப பேசஞ்சர்ன்றது ஒரு கிளாஸ். இதுல வந்து பேசஞ்சருக்கு ஒரு நேம் இருக்கும். கட்டாயம் நேம்ன்றது என்ன, ஒரு டேட்டா டைப், ஸ்ட்ரிங் டைப்பா இருக்கும் அப்படின்னு வைப்போம். அவருக்கு என்ன டீடைல்ஸ் இருக்கு, மேபி லைக் அவர் வந்து சர்ச் பண்றார் அல்லது பேசஞ்சர் நேம் ஏதோ ஒரு செட் நேமோ ஏதோ ஒரு அவர் நேம ரெஜிஸ்டர் பண்றார். அப்ப ரெச் நேம்ன்றது ஒரு மெத்தட் அப்படின்றது தான் இந்த ஒரு கிளாஸ். அவ்வளவுதான். தென் கிளாஸுகளுக்கு இடையில இருக்கிற 2வது நோட்டேஷன் அசோசியேஷன். இது ஒரு லைன் ராப்பா, பிறகு குழம்பிடுற இல்ல. ரைட். ஒரு நேர்கோடு போட்டா தட் இஸ் அசோசியேஷன். அசோசியேட் ஆகுது, அசோசியேஷன். 2 கிளாஸுகளுக்கு இடையில வந்தால் ரிலேஷன்ஷிப். அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். ஸோ இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கிளாஸஸ். ஸோ ஒரு கிளாஸஸுக்கு இடையில வர ரிலேஷன்ஷிப் தான் இங்க இது. ரைட். அடுத்த விஷயம் மல்டிப்ளிசிட்டி, அதாவது 1 to 1, 1 to many. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட். அடுத்த கான்செப்ட் வந்து யூ நோ தட் என்னது, லைக் ரைட். ஸோ அப்போ அடுத்த கான்செப்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ்னா ஒரு பெரிய கிளாஸ்ல இருந்து குட்டி கிளாஸ் உண்டு, அதுல இருந்து உருவான கிளாஸஸ் எல்லாம் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் சொன்னா லைக் நார்மலா சொன்னா எங்களுக்கு வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஒரு நார்மலா டொட் லைன்ல வரும். தென் ஒரு முக்கோணம் அல்லது டைமண்ட் சொல்லலாம், வரும் டைமண்ட். லைக் ஸோ இது ஜென்ரலைசேஷன் என்று சொல்லுவோம். ஜென்ரலைசேஷன் பெரிய கிளாஸ்ல இருந்து சின்ன கிளாஸ் உருவாக்குது. அதாவது வெஹிக்கிள் என்ற கிளாஸ்ல இருந்து லைக் உருவான ஆக்களா தான் நேரா இருப்பேன் எங்களோட மோட்டார் சைக்கிள், கார் அப்படின்னு அது மாதிரி. ஸோ இது அடுத்த விஷயம் எங்களுக்கு 4வது நோட்டேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுள்ள ரிலேஷன்ஷிப் அக்ரிகேஷன் சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சில டைம் அது கேட்கலாம். அக்ரிகேஷன்ன்றது பிராக்கெட்டுக்குள்ள எழுதிக்கொள்றோம் ஹேஸ். லைக் அது வந்து லைக் இப்படி வந்து ஒரு டைமண்ட் வரும், நேர்கோடு வந்து டைமண்ட் வரும். லைக் அக்ரிகேஷன்ன்றது. அக்ரிகேஷன்டா இது வச்சிருக்கு அவ்வளவுதான், இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. ரைட். அடுத்தது கம்போசிஷன், 5வது ரிலேஷன்ஷிப் கம்போசிஷன். போ பார்ப்போம், அது நான் சொல்றேன். நீங்க கம்போசிஷன்ன்றது நிறந்திட்டப்பட்டிருக்கும் டைமண்ட். ரைட். ஸோ ஃபில்டு டைமண்ட் சொல்லுவோம். ரைட். அப்போ இந்த விஷயங்களையும் வச்சுதான் நம்ம ஒரு கிளாஸ் டயக்ராம் உருவாக்குறோம். பேசிக்கா கிளாஸ் டயக்ராம்ன்றது யூஎம்எல்ஏ ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டயக்ராம். சிஸ்டத்தோட டிசைனை கதைக்கிற ஒரு டயக்ராம். இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் டயக்ராம் அல்லது ஸ்டாட்டிக் டயக்ராம் டைப்புக்குள்ள வருது. கிளாஸ்ல நோட்டேஷன்ஸ் முதலாவது மெயினானது கிளாஸ் தான். தென் கிளாஸுக்குரிய அசோசியேஷன், இந்த 2 தான் மெயின். பட் அதை விட ரிலேஷன்ஷிப் டைப்ஸ்ல கணக்கு இருக்கு. முதலாவது அக்ரிகேஷன், அசோசியேஷன், கம்போசிஷன். அக்ரிகேஷன்ன்றது ஒரு லைன், சொலிட் லைன், ஆனா ஃபில் பண்ணப்படாத டைமண்ட் அக்ரிகேஷன். பட் கம்போசிஷன் ஃபில் பண்ணப்பட்டது. அக்ரிகேஷன் இட்ஸ் அன் ஆப்ஷன் மாதிரி இருக்கு, இல்லாமல போனா பிரச்சனை மாதிரி. பட் கம்போசிஷன் அது கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கொள்ளலாம். கம்போசிஷன் அதாவது இட்ஸ் அ வீக், மேபி லைக் ஒரு நார்மல் ரிலேஷன், இது ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்குள்ள உதாரணத்துக்கு கதை பண்ணாம அதை பற்றி. ரைட். ஸோ இப்படி இந்தந்த கன்செப்டுகள், இந்தந்த நொட்டேஷன்ஸை வச்சு கிளாஸ் டயக்ராம் ஒன்று உருவாகுது. ஏன் எனக்கு கிளாஸ் டயக்ராம் தேவை?
இப்பதான் சொன்னான் இதுதான் இம்பார்ட்டன்டான டயக்ராம், சிஸ்டத்தோட டிசைனை காட்ட போகிற டயக்ராம். அப்போ ஒரு கிளாஸ் டயக்ராம் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொன்னா, முதலாவது விஷயம் சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சரை, சிஸ்டத்தோட டிசைனை காட்டுறதுக்கு இவர் தான் தேவை. ஸோ சிஸ்டத்தோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றதுக்கு இவர் தான் தேவை. ரெண்டாவது விஷயம், யூ நோ தட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் என்றாலே அந்த அர்த்தம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைனை காட்டுறதுக்கு இவர் எங்களுக்கு உதவி பண்ணுவார். OOOAD கான்செப்ட் அதே தான். அடுத்த விஷயம், ரிலேஷன்ஷிப்பை கிளியரா காட்ட முடியும். அதான் அக்ரிகேஷன், கம்போசிஷன் அப்படி. ஸோ கிளியரா ஷோ பண்ண முடியும் அக்ரிகேஷன். அடுத்த கான்செப்ட் மேபி லைக் டேட்டா பேஸ் கோட் டிசைனுக்கெல்லாம் இவர் ஹெல்ப் பண்ண, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட். அப்போ பேசிக்கா இந்த கான்செப்ட் டயக்ராம் வரும்போது உங்களுக்கு இந்த விஷயமும் புரிஞ்சிருக்கணும். ரைட். ஸோ இப்போ டயக்ராம் இந்த கீறதை பார்ப்போம். சரி தானே, கிளாஸ் டயக்ராம் எப்படி இங்கே வரப்போகுதுன்றதை பார்ப்போம். ரைட். ஸோ இப்போ உங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு வரதுக்கு முன்னாடி கிளாஸ் டயக்ராம் என்னன்றது முதல் புரிஞ்சுதா. ஒரு செனாரியோவில் இருக்கக்கூடிய கிளாஸஸாக நாம் அதில் ஐடென்டிஃபை பண்ணி எடுத்து அதோட அசோசியேஷன் இருந்துச்சு, அதுக்குள்ள சம்மந்தப்படுத்த அந்த ரிலேஷன்ஷிப் வச்சு ஒரு டயக்ராம் போகிறோம், கிளாஸ் டயக்ராம். இந்த கிளாஸ் டயக்ராம் ஆக்சுவலி ஒரு சிஸ்டத்துல டிசைனை காட்ட போறது, வேலையை காட்ட போறது இல்லை, ஸ்ட்ரக்சரை காட்ட போற விஷயம். ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அனாலிசிஸ் அண்ட் டிசைன் வரும்போது இந்த கிளாஸ் டயக்ராம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இப்போ இங்க உங்களுக்கு ஒரு செனாரியோ தந்திருக்காங்க. இந்த செனாரியோக்குள்ள போகலாம்னு நம்புறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கட்டாயம் chatல போடுங்க, நான் கிளியர் பண்றேன். பட் அதை விட்டுட்டு கேட்காமலே இருக்காதீங்க. ரைட். ஸோ ஐ வில் ஷோ யூ த கொஸ்டின் ஃபர்ஸ்ட். லைக் இதே செனாரியோ தான். ஆனா இந்த செனாரியோல அவங்க கேட்டிருக்காங்க கேள்வி, ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் கிளாஸ். அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு கொஞ்சம் கிளாஸஸ் கண்டுபிடிக்கட்டாம். தென் அதை வச்சு ஒரு கிளாஸ் டயக்ராத்தை கீறி காட்டுட்டான். அவ்வளவுதான் விஷயம். ரைட். ஸோ அப்போ முதலாவது ஆஸ் யூஷுவல் நான் கேட்க போற முதலாவது கேள்வி, என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் இதுக்குள்ள வரும், என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் வரும். சரி, சும்மா சொல்லுங்க பாப்போம். நீங்க இந்த மாதிரி நான் ஒரு 1 minute தரேன், நீங்க சொல்லுங்க பாப்போம் எனக்கு கிளாஸஸ் என்னென்ன இருக்குன்னு chatல போடுங்க. சும்மா ட்ரை பண்ணுங்க இதுல என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு. என்னடா சொல்ல மாட்டீங்களா என்ன? லைக் இதுல யோசிக்கிறீங்க. அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. இதுக்குள்ள யாரெல்லாம் டீட்டெயில்ஸா சம்மந்தப்படுவாங்கன்னு சொன்னா, லைக் விஷயங்கள் என்னன்னு சொன்னா, இதுல யார் யார் சம்மந்தப்படுவாங்க. முதலாவது யாரு, அவங்களுக்கு யார் யாருக்கு அட்ரிபியூட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு 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 பொருளை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு விஷயம் இதுல சம்மந்தப்படுற என்டிட்டிஸ் யார் யாரு. பேசஞ்சர், அவருடைய டீட்டெயில்ஸ் அது இதுன்னு மெயின் பண்ண போறாரு இல்லையா. பேசஞ்சர் முதலாவது. வேற இந்த ஃபிளைட்டுக்கு நம்பர் இருக்க போது, ஃபிளைட் கான்செப்ட் இருக்க போது, ஃபிளைட்டுக்கு ஷெட்யூல் இருக்க போது, எந்த ஃபிளைட் எப்போ ஓட போகுது, எந்த டவுனுக்கு ஓட போகுது இருக்க போது ஃபிளைட். அடுத்தது அந்த ஃபிளைட்ன்றது இங்க அந்த ஷெட்யூல்ல வர ஃபிளைட், அதாவது வே, அந்த வாட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபிளைட். இப்போ வவுனியால இருந்து ஜெஃப்னாக்குன்றது இட்ஸ் அ ஃபிளைட். அதை செய்ய போற ஏர்கிராஃப்ட், அவங்க அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. இது ரிப்பேர்ல இருக்கா இல்லையா, இதுக்கு என்னென்ன பிரச்சனை, எல்லா விஷயம் எல்லாமே இருக்கும் அதுல. லைக் அடுத்தது ரிசர்வேஷன். இதெல்லாம் ஒரு ஒரு டேபிள் எடுத்துக்கொள்ளுங்க வேண்டாப்பா, ஒரு ஒரு கன்செப்ட் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளுங்க. மேபி லைக் அடுத்த டிக்கெட்டுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்க போது, அந்த டிக்கெட் மோடிஃபை ஆக போதா இல்லையா அது. தென் பேமெண்ட்ஸ். இது எனக்கு தோன்றதெல்லாம் எழுதுறேன். இதுல நீங்க ஒரு 4-5 எழுதினாலும் ஒன்று தான். லைக் கணக்கு யோசிக்க வேணாம்.
ரைட். ஸோ பேமெண்ட் வேறு, வேறு போர்டிங் பாஸ், வேறு சீட் நம்பர், சீட்டுக்கு சீட் நம்பர் இருக்க போது, சீட்டுக்கு விண்டோஸ் இருக்கா, விண்டோஸ் இல்லாததா, தென் ஏர்போர்ட், எந்த ஏர்போர்ட் யோசிச்சு பாருங்க. எனக்கு தோணுது இவ்வளவு சொன்னா இதுல பாதி இல்லைனாலும் ஓகே தான், இவ்வளவு எழுதோண்ட விஷயம் இல்லை. பட் இதை நீங்க ட்ரை பண்ணணும் கட்டாயம், கண்ணை முடிக்கிட்டு ட்ரை பண்ணதான் வேணும். உன்னிட்ட வேற வழி இல்லை, தேர் இஸ் நோ ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும் போது யூ ஜஸ்ட் நீட் டு ஃபோக்கஸ் ஆன் த, என்னது சொல்லுது, உன்னிட்ட என்ன இருக்கோ வாட் யூ ஹேவ் லெஃப்ட் என்று சொல்லுமோ அதான் உனக்கு, அதை வச்சு நீ செய்யத்தான் வேணும் எக்ஸாம் பேப்பர். இதுல என்ன விஷயம் தேடி ட்ரை பண்ணி எழுதத்தான் வேணும். யூ கேனாட் லீவ் இட் ஆஸ் அ பிளாங்க், ரைட். ஸோ அப்போ த திங் இஸ் லைக் மெயினாக இருக்கக்கூடிய ஒரு கோர் கிளாஸஸ், மெயின் கிளாஸஸ் இதுகள் தான், ரைட். இதுல நீ ஏதாவது கொஞ்சம் எழுதினாலும் காணும். பட் இதை நீ எழுத கூட தேவையில்லை, இதை டயக்ராம் கதிக்கான சரி, இங்க லிஸ்ட் அவுட் பண்ண சொன்னா அதுக்கு தனியா மார்க்ஸ் வந்துடும். ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் கிளாஸஸ், நீ கிளாஸஸ் என்னென்று எழுதி முடிச்சிட்டியா, தென் அதை என்ன சொல்லிக்காங்க, ட்ரோ த கிளாஸ் டயக்ராம். பாருங்க இதுல ட்ரோ த கிளாஸ் டயக்ராம் பேசிக்கா, லைக் அதுக்கு பிறகு சிஸ்டம், இந்த சிஸ்டத்துக்கு ஒரு டயக்ராத்துக்கு சொல்லிக்காங்க, ரைட். அப்ப நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான் இப்ப கீறி காட்டினேன். இந்த நோட்டேஷன்ஸ், இந்த நோட்டேஷன்ல ஒரே ஒரு நோட்டேஷன் தான் மெயின். வாட்ஸ் தட்? இவரை தான் நீங்க கீறணும். இப்ப நாளைக்கு அந்த விஷயத்துக்கும் போட்டு அதை கீறி நீங்க என்ன செய்ய போறீங்க, ஒரு கிளாஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு கீற போறீங்க. சிம்பிள் திங், வேற ஒன்றும் நீங்க கணக்கு யோசிக்க போறது இல்லை. யார் யாரு எந்தெந்த விஷயத்தோட சம்மந்தப்படுறாங்க, ரைட். ஸோ தட் இஸ் த திங், லைக் பேசிக்கா சொன்ன இதுதான், ரைட். அப்ப நீங்க இப்ப இதை எப்படி கீறுறது அப்படின்னா அது அவ்வளவு யோசிக்க தேவையில்லை. லைக் இது ஒரு டயக்ராமா கீறுவோம். சரி, முதலாவது என்ன 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 கிளாஸ், பேசஞ்சரா. ஸோ அப்போ பேசஞ்சர் 2 போடுங்க. ஸோ பேசஞ்சர் உடனே பேசஞ்சர் என்ன போடணும், ஒரு பாக்ஸை போடுங்க. 3 பிரிங்க. எல்லாத்தையும் ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, முதல் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் 3 ஃபில் பண்ணணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு, ரைட். நீங்க செய்ய வேண்டியது ஜஸ்ட் அதுல பேர் எழுதுங்க பேசஞ்சர், தென் அதுல டீட்டெயில்ஸ் கொஞ்சம் எழுதுங்க. என்னென்ன, பேசஞ்சருக்கு ஒரு ஐடி வரட்டும், பேசஞ்சருக்கு ஒரு நேம் வரட்டும், பேசஞ்சர் அட்ரஸ் வரட்டும், அவங்க தந்தவங்கல்ல அதெல்லாம், இதெல்லாம் ஸ்ட்ரிங்ல வரட்டும், டெக்ஸ்டா வரட்டும் அப்படின்னு சொல்லுவேன். டெக்ஸ்ட் அண்டா ஸ்ட்ரிங், நம்பர் அண்டா இன்ட், சரியா. ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங் இதெல்லாம் ஸ்ட்ரிங், அவ்வளவுதான். ஓகே. அடுத்தது என்ன, பேசஞ்சர் என்ன செய்யறார், ரிசர்வேஷன் பண்றாரு என்ன. அப்போ ரிசர்வேஷன் ஒரு பக்கம் கீறு. ஓகே, 3 பிரி ரிசர்வேஷன். ஸோ ரிசர்வேஷனோட சம்மந்தப்படுறாரு, ரிசர்வேஷனுக்கு ஒரு ஐடி இருக்கும். நீங்க தான் நேற்றே சொல்லி தந்தனா, நீங்களா சில விஷயங்கள் அசீவ் பண்ணி பழகணும். ரிசர்வேஷன் ஐடி, அதுக்கண்டு ஒரு டேட் இருக்குன்னு சொன்னவங்க, அதுக்கண்டு ஒரு மேவலைக் சீட் இருக்குன்னு சொன்னவங்க, ரைட். ஓகே, ரைட். இந்த பேசஞ்சர் தான் என்ன செய்யறார், ரிசர்வேஷனை மேக் பண்றார். லைக் ஒரு பேசஞ்சர் மல்டிபிள் ரிசர்வேஷனை செய்யலாம், ரைட். முடிஞ்சு அடுத்த கேள்விக்கு வாங்க, ரைட். இப்போ ரிசர்வேஷன் நடந்தா யாரோட அதை கம்பைல் ஆகும், ரைட். ஒரு பக்கம் இந்த பக்கம் போடுங்க, அவர் ஃப்ளைட், ஃப்ளைட் தானே, எந்த ஃப்ளைட், அப்போ ஃப்ளைட். ஓகே. ஸோ ஃப்ளைட்டுக்கு என்ன இருக்கும், ஃப்ளைட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும். அங்கே அந்த அந்த வான்சரை அந்த பேப்பரை பாருங்க, ஃப்ளைட் நம்பர் இருக்கும். அந்த ஃப்ளைட் நம்பர் எங்கே டிபார்ச்சர் ஆகுதுன்ற ஏர்போர்ட் இருக்கும், டெஸ்டினேஷன் ஏர்போர்ட் இருக்கும், டேட் இருக்கும். இதெல்லாம் இந்த வருஷம், ரைட். அப்போ நார்மலாக ஒரு ரிசர்வேஷன் ஒரு ஃப்ளைட் வச்சிருக்கும். கட்டாயம் ஒரு ரிசர்வேஷன் அந்த டைம்ல ஒரு ஃப்ளைட்டு தான் வச்சிருக்கும், பல ஃப்ளைட் வச்சிருக்கலாம் தானே. அப்போ 1 to 1 வச்சுக்கணும், ரைட். ஏன்னா அந்த டைம்ல அந்த ஒரு ரிசர்வேஷன் தான், பிறகு 1008 இல்லை, அப்போ 1 to 1 வச்சுக்கணும், ரைட். ஸோ அப்போ அது ஒன்று. அடுத்த விஷயம் என்ன, வேற சம்மந்தப்படும் எனக்கு, இந்த ஃப்ளைட்டோட சம்மந்தப்படுற ஒரு ஆள் இருப்பார். இந்த ஃப்ளைட் ஷெடியூலுக்கு எந்த ஏர்கிராஃப்ட் போகுது, அப்போ நான் அதையும் வச்சுக்கொள்றேன். ஏர்கிராஃப்ட் 3 பிரிக்கிறேன். ஏர்கிராஃப்ட்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், டோட்டல் சீட்ஸ் இருக்கு, எத்தனை சீட்ஸ் உண்டு, ரைட். நார்மலா ஒரு ஃப்ளைட்டுக்கு எத்தனை, ரைட். அதுக்கும் என்ன கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளைட் ஒரு ஏர்கிராஃப்டை வச்சிருக்க போகுது. ஏண்டா ஒரு ஃப்ளைட் ஷெடியூலுக்கு 2 ஃப்ளைட் ஏர்கிராஃப்ட் ஓடுமா, இல்லை தானே. தட் இஸ் அ திங், ரைட். அப்ப இவ்வளவு விஷயமும் ஒரு பக்கம் முடிஞ்சுது. சரி, இனி திருப்பி வாங்க, ரைட். ஓகே. இப்ப ஃபிளைட் பேசஞ்சர் ரிசர்வேஷன் பண்ணி ரிசர்வேஷன் ஃபிளைட் ஷெடியூலுக்கு போய் ஃபிளைட் ஷெடியூல் ஒரு ஏர்கிராஃப்டை புக் பண்ணிருச்சு, முடிஞ்சது. இனி திருப்பி அந்த ஃப்ளோக்கு வாங்க. ரிசர்வேஷன் நடந்தா வேற என்ன அவர் என்ன செய்வார், பேமெண்ட் செய்வார் என்ன. ஸோ அப்போ பேமெண்ட் நடந்தா என்ன நடக்கும், ஸோ அப்போ இங்க இருந்து திருப்பி ஒரு கோடு இல்லைங்க, பேமெண்ட் ஷெடியூலுக்கு வாங்க. நான் 3 பிரிக்கிறேன். இது பேமெண்ட்ன்ற கிளாஸ். ஸோ பேமெண்ட்ன்ற கிளாஸ், இந்த பேமெண்ட்டுக்கு கிளாஸுக்கு என்ன இருக்கும், பேமெண்ட் ஐடி இருக்கும், பேமெண்ட் பண்ற மூட் இருக்கும்,
டிஸ்க் நான் பக்கத்தில் எழுதுறேன், நான் கீழே எழுதணும். டிஸ்கவுண்ட் இருக்கும், அமௌண்ட் இருக்கும் மொத்தமாக கடைசியில். ஸோ இதெல்லாம் இருக்கு. இது பேமெண்ட் கான்செப்ட். லைக் அப்போ ரிசர்வேஷன் என்ற ஒரு விஷயத்துக்கு பேசிக்காக சொன்னால் இந்த கான்செப்டுக்குள்ள சம்மந்தப்படுவாங்க. பேசிக்கா என்னென்ன எங்கட ரிசர்வேஷனுக்கு, அப்போ ஒரு ரிசர்வேஷனுக்கு ஒரு பேமெண்ட் மேக் பண்ணப்படும். ஒரு ரிசர்வேஷனுக்கு ஒரு பேமெண்ட், இந்த பேமெண்ட் பண்ணினா என்ன நடக்கும்? டிக்கெட் கிடைக்கும். ஸோ டிக்கெட்ன்றது இன்னொரு கிளாஸ். ஸோ டிக்கெட்டுக்கு மேபி லைக் ஒரு ஐடி இருக்கலாம். லைக் என்னென்ன விஷயம் வரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிக்கெட் நம்பர் இருக்கும், டிக்கெட்டுக்கு டேட் இருக்கு, மேபி லைக் இது. ஆனா அந்த டிக்கெட்டை வச்சுதான். ஸோ இது லைக் என்ன சொல்றது, ஒரு ஒரு பேமெண்ட்டுக்கு ஒரு டிக்கெட். அதே மாதிரி ஒரு கன்செப்டுக்கு ஒரு டிக்கெட்டை வச்சு ஒரு போர்டிங் பாஸ் உருவாகும். என்ன போர்டிங் பாஸ், அதுக்கும் ஒன் இருக்கும். ஸோ போர்டிங் பாஸ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு போர்டிங் பாஸ் நம்பர் இருக்கும், சீட் நம்பர் இருக்கும், அவங்க சொல்லுவாங்களா கேட் நம்பர் இருக்கும். ஸோ இதெல்லாம் கேட் நம்பர் இருக்கும், டைம் இருக்கும். இவ்வளவும் இதுல முடிஞ்சு. அப்ப ரிசர்வ் பண்ணியாச்சுன்னா பேமெண்ட் பண்ணி டிக்கெட் எடுத்து போர்டிங் பாஸ் வரைக்கும் போயிடும். ஓகே, இது ஒரு விஷயம் முடிஞ்சது. அப்போ போர்டிங் பாஸும் வந்துச்சு. இனி என்ன மற்றது? என்ன ஃபிளைட்டுகள். பேசிக்கா இந்த நீங்க கீறினாலே சக்சஸ் ராப்பா. பட் இந்த ஃபிளைட் இனி என்ன செய்யும்? இந்த ஃபிளைட்டுக்கு எந்த ஏர்போர்ட் இனி போக போகுது, எந்த ஏர்போர்ட்டோட வரப்போன ஒரு லிங்க் இருக்கு கட்டாயம். அதை ஏர்போர்ட் பிரிக்கலாம். ஏர்போர்ட்டுக்கு மல்டிபிள் கன்செப்ட் இருக்கும். என்ன லைக் ஒரு 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 நார்மலா பல ஃபிளைட்ஸ் ஒரு ஏர்போர்ட்ல வந்து இறங்கும். ஸோ இந்த மாதிரி ஏர்போர்ட்ஸ். இதுதான் கிளாஸ் டைப். ஸோ பேசிக்காக என்னென்ன கிளாஸஸ் இருக்கு, அவைகள் என்ன லிங்க் இருக்கு, என்னென்ன அட்ரிபியூட்ஸ் வந்து நீங்களே கெஸ் பண்ணி அந்த பேர்களை போட்டு எழுதுற ஒரு கன்செப்ட் தான் கிளாஸ் டயக்ராம். சரிதானே? ஸோ பேசிக்காக சொன்னா ஒரு கிளாஸ் எப்படி சம்மந்தப்பட போகுது. சரிதானே? ஸோ இதோட அவங்க இன்னொரு கேள்வி கட்டுவாங்க, அதையும் சொல்லிட்டு நான் கதைக்கிறேன். ஸோ கிளாஸ் டயக்ராம் ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட்ஸ் தட் ஆர் நீடட் டு இன்டராக்ட் வித் த ரிசர்வேஷன் யூஸ் கேஸ். அப்போ யூஸ் கேசஸோட சம்மந்தப்படக்கூடிய யூஸ் கேசஸோட ரிசர்வேஷன் செய்யற விஷயத்தோட சம்பந்தப்படக்கூடிய ஆப்ஜெக்ட்கள் என்ன? ரிசர்வேஷனோட சம்பந்தப்படக்கூடிய ஆப்ஜெக்ட்கள் எதுக்கெல்லாம் தேவைப்படும்? ஒரு கிளாஸ் என்று சொன்னா வடிவா வச்சுக்கொள்ளுங்க. கிளாஸ் சொன்னா கிளாஸை டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை யூஸ் பண்றதா இருந்தா நாம ஒப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். அதுதான் நாம சாம்பிள் என்று சொல்றோம். அப்போ ஒப்ஜெக்ட்கள் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வேலையை செய்யறதா இருந்தா, இப்ப ரிசர்வேஷன் என்ற வேலையை செய்யறதா இருந்தா அதுக்கு தேவையான இந்த யூஸ் கேஸுக்கு தேவையான ஒப்ஜெக்ட் என்னென்ன. அப்போ முதல் ரிசர்வேஷனோட சம்பந்தப்படுற கிளாஸஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியணும். யார் சம்பந்தப்படுவாங்க? பேசஞ்சர் சம்பந்தப்படுவாங்க, ரிசர்வேஷன் சம்பந்தப்படும், பேமெண்ட் சம்பந்தப்படும், டிக்கெட் சம்பந்தப்படும். ரிசர்வேஷனோட போர்டிங் பாஸ் தேவைப்படாது, அது அவர் செக்இன் பண்ணும்போது தான் போர்டிங் பாஸ் டிக்கெட் வரைக்கும் வரும். வேற ஃபிளைட் சம்பந்தப்படும். இவ்வளவும் தான். 1 2 3 4 5 5 பேர் கிட்டத்தட்ட. இதுதான் விஷயம். அப்ப அந்த ஒப்ஜெக்ட்கள் என்னன்னு கேட்டா நீங்க ஒன்றும் புதுசா எழுத தேவையில்லை. அதே தான். பேசஞ்சர் என்ற கிளாஸுக்கு பேசஞ்சர் ஒப்ஜெக்ட் தேவைப்படும் அப்படின்னு எழுதுவீங்க. பேசஞ்சர் ஓபிஜே. பிறகு வேற என்ன? ரிசர்வேஷன் என்ற கிளாஸுக்கு ரிசர்வ் ஓபிஜே தேவை அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறீங்க நீங்க. அவ்வளவுதான். ஆனா எதுக்குன்னா அந்த வேண்டாம். இதுல பாருங்க, ரிசர்வேஷன் சம்பந்தப்படும்போது ஏர்கிராஃப்டோ ஏர்போர்ட்டோ போர்டிங் பாஸோ தேவைப்படுது. ஏன்னா அவையெல்லாம் செக்இன் பண்ணும்போதும் டிபார்ச்சர் என்ன சொல்றது வரும்போது நீங்க ஒரு ரிசர்வ் பண்ணீங்கன்னா அந்த ஃப்ளோ கதையை ஜோதிச்சு பாருங்க. பேசஞ்சர் ரிசர்வ் பண்ற, பேமெண்ட் பண்ணுவார், டிக்கெட் எடுப்பார், எந்த ஃபிளைட் புக் பண்றாரு, அவ்வளவுதான் நடக்கும். இவ்வளவு வேற எந்த கதையும் வராது. அப்ப ரிசர்வேஷன் யூஸ் கேஸ்ல சம்பந்தப்படுறாங்க. ஒருவேளை செக்இன் யூஸ் கேஸோட சம்பந்தப்படுறாக்கள் யாரு அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? டிக்கெட், போர்டிங் பாஸ். என்ன டிக்கெட்டை கொடுக்குறீங்க, போர்டிங் பாஸ் மட்டும் அங்க செஞ்சுட்டு இருக்க மாட்டீங்க. ரைட், செக்இன் பண்ணும்போது. அத மாதிரி இந்த 5 கிளாஸுக்கும் என்னென்ன ஆப்ஜெக்ட்கள் லைக் ரிசர்வேஷன் ஆப்ஜெக்ட். அடுத்தது பேமெண்ட் கிளாஸுக்கு உரிய பேமெண்ட் ஆப்ஜெக்ட். ஏன்னா நேரடி நீங்க ஒரு கிளாஸை யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு கிளாஸை யூஸ் பண்ணா அந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஆக்கி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் ரிசர்வ் பண்ணப்படும். ஸோ தட் இஸ் அ திங், ஒரு கிளாஸ் கன்செப்ட். ஸோ இப்போ டிக்கெட் கிளாஸுக்கு டிக்கெட் ஆப்ஜெக்ட். இதைத்தான் உங்கள்ட்ட ஆப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க. இதுதான் ஆக்சுவலா இந்த பேப்பர்ல கேட்கப்பட்ட கிளாஸஸ் அண்ட் கிளாஸ் டயக்ராம் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ரைட், இதைத்தான் நாம இங்க டயக்ராம்ல கதைச்சிருக்கோம். இந்த கிளாஸ் டயக்ராம் கீறின விதம், கிளாஸ் டயக்ராம்ல என்னென்ன கிளாஸ் வந்தது அண்ட் அதுகளுக்குள்ள ஏன் ரிசர்வேஷன் கன்செப்டுக்கு இந்த யூஸ் கேஸ் இந்த கன்செப்டுகள் வந்தது, இந்த கிளாஸ் மட்டும் சம்பந்தப்பட்டது சொல்லி இந்த விஷயங்கள் தெளிவா கிளியரா புரிஞ்சுதா இல்லையா? ஓமண்டா ஓம் கிளியர்ன்னு சொல்லுங்க. இல்லாட்டி எது கிளியர் இல்லைன்னு கேள்வியை கேளுங்க. ஏதாவது டவுட்ஸா இருக்கு, இன்னும் கொஞ்சம் கிளியரா இல்லைன்னு சொன்னா எந்த பாயிண்ட்னு சொல்லுங்க, திருப்பி விளங்கப்படுத்துறேன். இல்ல கிளியர்ண்டா ஓகேன்னு சொல்லுங்க. கமான், ஐ வில் கிவ் யூ 1 minute ஃபார் தட்.
பிறகு இதுல எங்க அசோசியேஷன் அதெல்லாம் தேவையில்லை. இப்ப நான் இதுல சொல்றேன், பேசிக்கா சொன்னா இதுதான் நான் கேட்கிறேன். ஒருக்கா பார்த்துட்டு எனக்கு பதில் ஒன்று சொல்லுங்க. குமா, ஏதாவது கேள்வி இருக்காண்டா கேளுங்க. ஸோ தனோஜன், கிதுர்ஷன் அண்ட் யுவராஜ், சிவரூபன், guys, என்ன மாதிரி ஏதாவது கேட்கணும்னா என்னோட கேளுங்க. குமா, எந்த விஷயம் விலங்கலையோ அதை கேளுங்க. இல்லை கிளியராண்டா கிளியர்ன்னு சொல்லுங்க. ஏதாவது பதில். ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் யூர் ரிப்ளைஸ்.
ரைட். ஸோ இதுல விஷயம் என்னன்னு சொன்னா பேசிக்கா தனோஜன், இப்ப நீங்க சொல்ற ஒரே ஒரு கான்செப்ட் தான். லைக் நடுவில் போய் மைக் மியூட் ஆனதை நான் கவனிக்கல. லைக் என்ன சொல்றது, இல்லை 2 days படிச்ச விஷயங்கள் வரும்போது முதலாவது நாள் நாம் என்ன படித்தோம்? டிஎஃப்டி, ஸோ இஆர்டி, தென் டிஎஃப்டி, தென் இப்போ யூஸ் கேஸ் டயக்ராம், கிளாஸ் டயக்ராம். இப்போ விஷயம் என்னன்னு சொன்னா முதலாவது நாள் நாம படிச்ச இந்த விஷயத்துல வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க. நீங்க சொல்ற மாதிரி லைக் ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்காண்டா, அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டயக்ராமும் ஒவ்வொரு பர்பஸுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு, கீறப்படுது. அப்ப எல்லாமே எங்களுக்கு ஒன்று இல்லை, அதை முதல் விளங்கிக் கொள்ளுங்க. சரி, ரெண்டாவது விஷயம், ஆனா கன்செப்ட் ஒன்று தான் கொஸ்டின் வரையானா, அஃப்கோர்ஸ் அது கன்செப்ட் இல்லை, கேஸ் ஸ்டடி. ஒரு சிஸ்டத்தை பற்றி அந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை கதைக்கிற எல்லா விஷயம் தான் இந்த கேஸ் ஸ்டடி. இப்போ கேஸ் ஸ்டடி ஒன்றாக இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு கேஸ் ஸ்டடிக்கு எத்தனை டயக்ராமும், இந்த டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட கேள்வியா கேட்கலாம், நீங்க கீற முடியும். அப்ப கன்செப்ட் ஒன்றதை விட கேஸ் ஸ்டடி ஒன்று கொஸ்டின்ஸ் வருவது. ஒரு கேஸ் ஸ்டடிக்கு எல்லா டயக்ராமையும் கீற சொல்லலாம். ரைட். ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ் வரும்போது இஆர் டயக்ராம் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டா, இந்த இஆர் டயக்ராம் ஃபோக்கஸ் பண்ண போறதெல்லாம் என்னென்ன டேபிள்ஸா வரும் அல்லது என்னென்ன என்டிட்டியா வரும், தென் அதை டிஸ்கிரைப் பண்ற அட்ரிபியூட்ஸ் என்னென்ன. இதே கான்செப்ட் தான் இப்ப கிளாஸ்ல நாம பார்த்தோம். சரியா? அது என்ன கீற விதம் மட்டும் வருவாரு. இஆர் டயக்ராத்துல என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணப்பட போதோ அந்த டீடைல்ஸ் மேனேஜ் பண்ற அந்த டேபிள்ஸ் எல்லாம் என்டிட்டிஸ் ஆகும். அந்த என்டிட்டிஸோட சம்பந்தப்படுற அட்ரிபியூட்ஸ் எல்லாம் டீடைல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆகும் வரும். தென் அந்த என்டிட்டிக்கும் இடையில இருக்கிற வேர்ப், அந்த ரிலேஷன்ஷிப் தான் அந்த வேர்பா நடுவில் ரிலேஷன்ஷிப் வரும். இது இஆர் டயக்ராம். இதே கேஸ் ஸ்டடியில இருந்து எடுக்கலாம். பேசஞ்சர் ஒரு என்டிட்டி டேபிள், அவருக்கு இருக்க டீடைல்ஸ் அட்ரிபியூட்ஸ் அப்படி எடுக்கலாம். வேணா ஓமா இல்லையா? ஆனா மாத்தி பாருங்க, இப்ப சிஸ்டம் அது என்ன மெயினா ஒரு வேலை செய்து அந்த வேலையை நடுவில் போட்டுட்டு பிறகு அந்த வேலையோட ஆர்ஆர் வாராங்க எக்ஸ்டர்னல் என்டிட்டி, அவ என்ன டேட்டாவை கொடுக்கணும், டேட்டா என்ன போகுது வருதுன்றதுன்னா டேட்டா ஃப்ளோ. இதே மாத்தி பாருங்க, அப்படியே யூஸ் கேஸுக்கு நடுவில் வர அந்த வட்டம் அப்படியே நீள் வட்டமா வந்து என்னென்ன வேலைன்னு வருது, யூஸ் கேசஸ் வருது. பக்கத்துல வர பெட்டியா வராக்கள் ஆல் லைக் ஒரு என்ன சொல்றது ஸ்டிக், ஒரு 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 ஹியூமன் ஷேப்ல வருது. லைக் அப்ப அங்க நடக்குது, அந்த எக்டர் இங்க என்டிட்டி கன்செப்ட் மாதிரி, அங்க சிஸ்டம், அங்க யூஸ் கேஸ், இங்க சிஸ்டம் மாதிரி அது உடஞ்சு உடஞ்சு வருது. இங்க லெவல்ல பை லெவலா டிஎஃப்டில இருக்கிறோம், அங்க யூஸ் கேஸ் ஒரேடியா இருக்கிறோம். ரைட். அதே மாதிரி யூஎம்எல்ல தான் நம்ம இப்ப யூஸ் கேஸ் டயக்ராம் சொன்னது. அப்போ ஒரு பவுண்டரி, தென் அதுக்குள்ள யார் சம்பந்தப்படுறாங்க அந்த வேலைகள், யூஸ் கேஸ் டயக்ராம். அடுத்த விஷயம், அதுல யார் என்டிட்டிஸ் மாதிரி இங்க கிளாஸஸ், என்னென்ன கிளாஸஸ் என்னென்ன கிளாஸஸோட சம்பந்தப்படுது. அப்ப உங்களுக்கு வடிவா புரியுற மாதிரி இருந்தா இந்த 4 டயக்ராமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மாதிரி இருந்தாலும் நாம கீறுற விதத்தையும் கீறுற பர்பஸையும் ரிப்ரசென்ட் பண்ற டேட்டாவையும் வச்சுக்கொண்டு வித்தியாசப்படுது. இஆர்டி டயக்ராம் டேட்டாவை ரிப்ரசென்ட் பண்ணுது, டேட்டா ஃப்ளோ டயக்ராம் டேட்டா எங்க இருந்து எங்க எப்படி போகுதுன்னு வருது. யூஸ் கேஸ் டயக்ராம் என்னென்ன வேலைகள் இருக்குன்னு காட்டுது, கிளாஸ் டயக்ராம் அதை செய்யற அந்த ஆக்களை பற்றி கதைக்கு. ஆக்சுவலி சொன்னா இதுதான். அப்ப இதுதான் அந்த டிஃபரண்ட். அண்ட் கேஸ் ஸ்டடி ஒன்று தான். அந்த கேஸ் ஸ்டடியில இருந்து இத்தனை டயக்ராமே ஒரே கேஸ் ஸ்டடியில இருந்து நம்ம என்ன செய்யலாம் எடுக்கலாம். இப்போ ஒரே கேஸ் ஸ்டடியில இருந்து என்ன சொல்றது, கிளாஸ் டயக்ரத்தையும் யூஸ் கேஸ் டயக்ரத்தையும் முடிஞ்சா இஆர் டயக்ரத்தையும் எடுக்கலாம், அதுல இருந்து டிஎஃப்டியும் எடுக்கலாம். ஏன்னா ஒரே கேஸ் ஸ்டடி தந்தே உங்களுக்கு 4 இருக்கலாம், அவங்க வித்தியாசமா ரெண்டு ரெண்டு கேஸ் ஸ்டடி தராங்க. இதுதான் விஷயம். ஸோ இந்த 4 கிட்டத்தட்ட இந்த 6 கிளாஸஸ்ல மொத்தமா நாம 4 டயக்ராம் படிச்சிருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். ஸோ கூடவா இருக்கு அப்படின்ட்டு யோசிச்சாலே நெகட்டிவா மாறிடணும், அப்படி நினைக்க வேணாம். பட் திஸ் இஸ் த திங். ஸோ நேற்று ஒன்றா படிச்சது முந்தின நாள்லாம், இன்றைக்கு நம்ம 2ஆ படிச்சிருக்கோம். நாளைக்கு ஆக்டிவிட்டி சீக்வன்ஸ் டயக்ராம் கொஞ்சம் சின்னனா இருக்கு. ஏன்னா அது ஒரே ஃப்ளோ தான் கிட்டத்தட்ட. ஆக்டிவிட்டி தான் மெயின், ஆக்டிவிட்டி தான் கதை பண்ண நாளைக்கு. தட் இஸ் திங். ஏன்னா அதுக்கு பிறகு மற்ற டயக்ராம்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்து பாஸ் பேப்பர்ஸ்ல டயக்ராம்ஸ் வேற கொஸ்டின்ஸ் காண்டி வெள்ளிக்கிழமை பார்ப்போம். இதோட டயக்ராம் கான்செப்ட் முடியும். தென் நெக்ஸ்ட் வீக் யூ நோ த நோட்ஸ். ஸோ விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க கிட்டத்தட்ட இந்த காலமா படிச்ச விஷயத்த நான் இந்த முறையில உங்களுக்கு ஒரு ஓவராலா சொல்லும் போது சில டைம் வடிவா கிளியரா புரிஞ்சு கொள்ளணும்டா நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை, ஏன் இது வந்திருக்கு அப்படி வந்திருக்குன்றதை ஆராய்ஞ்சு திருப்பி அதை ப்ராக்டிஸ் பண்ணி கீறி பார்க்கறது மட்டும்தான். ரைட். ஸோ இப்ப சொன்ன நீங்க கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் கிளியரா இருந்துச்சா, இல்ல வேற ஏதாவது விளங்கப்படுத்தணுமா? நீங்க கேளுங்க, நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் நான் விளங்கப்படுத்த ரெடி. பட் நீங்க கேட்டீங்கன்னா ஓகே, இல்ல ஓகேன்றாலும் சரிதான். கமோ. தனோஜன், கிதுர்ஷன், யுவராஜ் அண்ட் சிவரூபன்.
காய்ஸ் நான் சொல்ற விஷயங்கள் விளங்கிச்சுதா இல்ல ஏதாவது கேட்கணுமா? மைக் மியூட்ல தான் இருக்கும். நீங்க செட்ல போட்டீங்கன்னா ஓகே, அப்படி இல்லாட்டி மியூட் அன்மியூட் பண்றதுனாலும் ஓகே. எதனாலும் சரி பார்த்து சொல்லுங்க எனக்கு. துர்ஷன் ஓகே, ரைட். அடுத்தால் யுவராஜ் ஓகே, சிவரூபன் ஓகே, தனோஜன் ஓகே, ரைட். ஸோ த திங் இஸ் லைக் இந்தியோட 4 விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பாஸ் பேப்பர்ஸில் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் படித்த எல்லா கேள்விகளையும் வீடியோக்களையும் திருப்பி பார்த்து நோட் பண்ணி எடுத்து பிறகு உங்கள்ட்ட எது பேப்பர்ஸையும் செய்து பார்த்துட்டு நாளைக்கு ஒரு நாள் டைம் தரேன். நாளைக்குள்ளே ஏதாவது விளங்காட்டி ஏதாவது கொஷின் விளங்காட்டி என்னட்டு கேளுங்க, நான் விளங்கப்படுத்துகிறேன். நாளைக்கு ஆக்டிவிட்டி டயக்ராம் பார்ப்போம். நாளைக்கு ஆக்டிவிட்டி டயக்ராம் பார்த்து முடிச்ச பிறகு வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்களோட எல்லா பாடத்திலையும் வர ஏதாவது டயக்ராம் களில் மிஸ் பண்ணப்பட்டிருந்தால் அதுகளையும் கதைச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் நாம நோட்ஸ் டியூடுக்குள்ள போவோம். நோட் செக்மெண்ட் அவ்வளோதையும் பார்த்து முடிச்சுட்டு அடுத்த கன்செப்டுகளை கதைப்போம், ரைட்? ஸோ இதுதான் கன்செப்ட், இதுதான் விஷயங்கள். நான் சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் உண்மையிலேயே ஓகேன்னு சொன்னா யூ கேன் லீவ் ரைட் நோ, த கிளாஸ் இஸ் ஓவர், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. அதர்வைஸ் ஏதாவது கேட்கணும்னா நின்று கேட்டுட்டு போங்க. அதர்வைஸ் யூ கேன் லீவ் ரைட் நோ. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹேவ் அ குட் நைட்.